بسم الله الرحمن الرحيم. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وافعلوا الخير لعلكم تفلحون. وقال نبينا عليه الصلاة والسلام: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. ومن كانت هجرته إلى الله ورسوله فكانت هجرته إلى الله ورسوله، ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه. صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அகிலத்தாருக்கு ரப்பாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. ஸலவாத்தும் ஸலாமும் நம் உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக இந்த நிகழ்விலே குழுமி இருக்கிற நம் அத்துணை பேர்கள் மீதும் அல்லாஹ்வின் பேரருள் என்றென்று முறித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த நிகழ்வின் தலைவராக இருந்து மிகச் செம்மையாக வழிநடத்துகிற மரியாதைக்குரிய ஹாஃபிஸ் சையத் அலி ஃபைசி தலைவர், திருமங்கல நகர ஜமாத்துல் உலமா சபையினுடைய தலைவர் அவர்களே, எங்கே மேடையிலே வீற்றிருக்கிற சமுதாயத்தினுடைய முன்னோடிகளாக இருக்கிற பெரியவர்களே, உலமா பெருமக்களே, திருமங்கல நகர ஜமாத்துல் உலமா சபையினுடைய தலைவர், செயலர் உள்ளிட்ட அதனுடைய பொறுப்பாளர்களே, இங்கே இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது அப்படின்ன உடனே வந்து அல்லாஹ்வினுடைய தூதருடைய செய்திகளை கேட்போம் என்று இவ்வளவு ஆர்வமாக பெரிய லெவலில் ஆண்களும் பெண்களும் இங்கே வந்திருக்கிறீர்கள். அல்லாஹ் உங்கள் எண்ணத்தை கபூல் செய்வானாக. நான் எதை சொல்லுகிறேனோ அதை அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை முன்னிறுத்தி என் வாழ்விலும் உங்கள் வாழ்விலும் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்கிற எண்ணத்தில் அதை அல்லாஹு தஆலா உங்களுடைய இதயங்களிலே வெளிப்படுத்துவானாக. ஆமீன். கண்ணியமானவர்களே, எனக்கு ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. இறை நெருக்கம் பெறுவோம், ஈடேற்றம் அடைவோம். காலத்திற்கேற்ற ஒரு தலைப்பை இங்கே தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு நம்மளுடைய குழந்தைகளை எல்லாம் நாம் பள்ளிகளிலே, கல்லூரிகளிலே படிக்க வைத்து அவர்களை பட்டதாரிகளாக ஆக்குவதற்கு பெரும் முயற்சிகளை எடுக்கிறோம். வரவேற்க தகுந்த செய்தி. ஆம்பளை பிள்ளைகள் மட்டுமல்ல, பெண் குழந்தைகளையுமே நாம் படிக்க வைத்து நல்ல ஒரு படித்த பிள்ளைகளாக ஆக்குகிறோம். கொஞ்சம் ஓப்பனா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நான் பணி செய்கிற ஜமால் முகமது கல்லூரியிலே 12,500 மாணவர்கள் படிக்கிறார்கள். ஒரு ஊர் அளவுக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. 12,500 மாணவர்கள் படிக்கிறார்கள். 700 ஆசிரியர்கள் வேலை செய்கிறார்கள். அப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். என்கிட்ட எல்லாரும் அடிக்கடி கேட்பாங்க, அசரத் எங்க ஊர்ல ஒரு பையன் படிக்கிறான், உங்களை கேட்டா தெரியாதுங்கிறான். நான் சொல்லுவேன், தெரியாதுதான். என்ன மாதிரியே 100 இஸ்மாயில் வாத்தியார் அங்க இருக்காரு. யாருக்கு யாரை தெரியும்? தெரியாது. அவ்வளவு பெரிய கூட்டம். ஜே 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 ஜேன்னு காலேஜ் விட்டா அல்லாஹ்வினுடைய பெரிய கிருபை 100 ஆண்டுகளை நோக்கி அந்த கல்லூரி நடைபோடுகிறது. அதை நிறுவியவர்களுடைய நல்ல எண்ணம். எந்த எண்ணத்துல ஒரு செயலை விதைக்கிறோமோ அல்லாஹு தஆலா அதை அப்படியே வளர்த்து எடுத்துடுறான். நம்முடைய திறமைகளோ அல்லது நம்முடைய சிந்தனைகளோ நம்முடைய முயற்சிகளோ உழைப்புகளோ அல்ல, இறைவனுடைய வளர்ப்பு.
போன வருஷம் ஒரு மதரசாவுக்கு கூப்பிட்டு இருந்தாங்க. பட்டமளிப்பு விழாவுக்கு அழைக்கப்பட்டிருந்தேன். அங்க சென்றிருந்தேன். அப்ப ஹஜரத் கூப்பிடும்போது சொன்னாங்க, நீடூரிலே அமையப்பட்டிருக்கிற மிஸ்பாகுல் ஹுதா அப்படிங்கக்கூடிய ஹஜரத் 113வது ஆண்டு பட்டமளிப்பு விழா எங்க கல்லூரிக்கு வாங்கன்னாங்க. நான் சொல்றது 113 ஆண்டுகளாக ஒரு இன்ஸ்டிடியூஷன் நடக்குது, ஒரு நிறுவனம் நடக்குது. அவங்க திறமையெல்லாம் இல்ல, அந்த சீடு போட்டாங்கல்ல, அந்த விதையை ஊன்றினார்கள்ல, அவங்களுடைய நல்லெண்ணம் அல்லாஹ் அப்படியே 113. நான் சொன்னேன், சும்மா அங்க வந்து நின்றுனாலும் நான் வந்துடுறேன். அந்த பரக்கத் என்ன, அதுல எத்தனை பேர் இறை நெருக்கம் உள்ளவர்கள் வந்திருப்பார்கள் அந்த மதரசாவில் இருந்து. இதே மாதிரி உலகம் முழுக்க எத்தனையோ இடங்களில் எவ்வளவோ நிறுவனங்களை நடத்தி இன்றைக்கு நிறைய படிக்க வைக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் பிஹெச்டிகளாக, அதாவது யூஜி டிகிரி, பிஜி டிகிரி, எம்ஃபில், பிஹெச்டி எல்லாம் படிச்சுட்டு வந்துட்டாங்க. ஆனா வாழ தெரியல. படிச்சிருக்கான், வாழ தெரியுமாடா அப்படின்னு கேட்டா அங்க நிறைய சிக்கல் வருகிறது. ஒரு பொதுமக்களோட எப்படி பேசணும்னு தெரியல, எப்படி நடக்கணும்னு தெரியல. அவன் ஒரு டிசைனா இருக்கான். அதுவும் எனக்கு முன்னாடி பேசினது மாதிரி இன்னைக்கு இந்த மொபைல்லாம் வந்த பின்னாடி நமக்கே பயமா இருக்கு. அவன் பேசுறதெல்லாம் உண்மையிலே சொல்றேன், நமக்கெல்லாம் விளங்க மாட்டேங்குது. அவன் ஒரு டிசைனா அவன் பேசுறது என்னடா பேசுறீங்க புரியல. ஒரு நண்பர் வீட்டுக்கு அவரை பார்க்க போயிருந்தேன். உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தா திடீர்னு பார்த்தா புடுறாவன வெற்றாவன புடுறாவன வெற்றாவனன்னு ஒரே சத்தம். என்னடா இப்படி சத்தமா இருக்கு? இவர் பையன் நல்லா தானே இருந்தான் அப்படின்னு கேட்க முடியாதுல்ல. ஏங்க உங்க பையன் அவங்க அவர் தப்பா நினைச்சுக்குவாரு. என்ன என் பையனை பத்தி வருவான், அவரே சொல்லிட்டாரு. இவர் ஏதோ சந்தேகப்படுறாருன்னு அவர் சொன்னாரு, பையன் கேம் விளையாடிக்கிட்டு இருக்கான் ரூம்ல உட்காந்து. இவனை புடுறா வெட்டுறாங்கிறது கேம். அவனே சிரிச்சுக்கிறான், அவனே செல்ஃபி எடுத்துக்கிறான், அவனே எல்லாமே பண்ணிக்கிறான். இப்ப உள்ள காலத்துல அவன் போட்டா எடுத்து அவனே போட்டுக்கிறான். ஒரு காலத்துல யாராவது போட்டா எடுத்து அதை வச்சிருப்பாங்க ஒரு போட்டா. நீ அவனே எடுக்கிறான், வேற எவனையும் பிடிக்க மாட்டேங்கிறான், அவனே பிடிச்சிக்கிறான். நான் ஒரு ஊர்ல சொல்லும் போது சொன்னேன், இன்னும் கொஞ்சம் நாள் ஆச்சுன்னா அவனே கபரை வெட்டி 2 சைட்லையும் மண்ணை சாக்குல நிரப்பி இவனே உள்ள போய் இழுத்துக்குவான் பொழுது. எங்கடா போறிய, எங்க போறிய நீங்க? சமுதாயத்தை புரிஞ்சுக்க முடியல சார். ஒரு வீட்டுல அத்தாவுக்கும் மகனுக்கும் உள்ள கேப் பெரிய கேப்பா இருக்கு. ஒரு தந்தையால தான் மகனை புரிஞ்சுக்க முடியல. அவன் ஒரு டிசைனா இருக்கான். அவன் பேசுற பேச்சு அத்தாவுக்கு பிடிக்க மாட்டேங்குது. நான் சொன்னேன், எப்பா அத்தாலாம் வரும்போது முன்னாடி காலங்கள்ல எந்திரிச்சு நிப்பாங்க. அத்தா உள்ள வர்றாங்கன்னா எந்திரிச்சு நிப்பாங்க. பையன் என்ன செய்வான், ஹால்ல உட்காந்துதான் கொஞ்சம் தள்ளி போய் இருந்துக்கும், அத்தா வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அவனும் சொல்றான், இப்பயும் அப்படித்தான். எங்க அத்தா இங்கிட்டு வந்தாருன்னா நான் கொல்ல வழியா போயிருவேனேங்கிறான். எப்ப பார்த்தாலும் அந்த மனுஷன் திட்டிக்கிட்டே இருக்காரு. இந்த போனை வச்சு நோண்டிக்கிட்டே இருக்கியான்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் உள்ள வர்றாருன்னு தெரிஞ்சவொடனே மிஸ்டர் பெர்ஃபெக்ட் வந்துட்டாருன்னு இவன் கதவை திறந்து இங்கிட்டு போயிடுறானே. அவருக்கு பேர் வேற வச்சிருக்கான். அத்தா தான் அவனுக்கு பேர் வைக்கணும், இவன் அவருக்கு பேர் வைக்கிறான். மிஸ்டர் பெர்ஃபெக்ட் வந்துட்டாருன்னு கதவை திறந்து கொல்ல வழியா வெளியே போயிருவேங்கிறானே. இந்த ஜெனரேஷனை புரிஞ்சுக்க முடியுதா? ஒரு வித்தியாசமான காலத்துல நம்ம வாழ்றோம். நமக்கு இவங்களையும் புரிய முடியாது, அவங்கள நம்மளையும் புரிய மாட்டேங்கிறான். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அழகா சொல்லுவாங்க, லா துரப்பு அவுலாதக்கும் கமா ரப்பாக்கும் ஆபாஉக்கும் லிஅன்னஹும் குலிகு மின் ஸமானின் கைரி ஸமானிக்கும். Don't raise your children as your parent raised you. எப்ப பார்த்தாலும் வீட்டுல இந்த ஒரு சண்டை நடக்கும். எங்க அத்தா எல்லாம் இருக்கும்போது நாங்க பேசினதே இல்லை. எங்க அத்தா எங்களை எப்படி வளர்த்தாங்கன்னா எங்க கஷ்டத்தை சொல்லி வளர்த்தாங்க, நாங்க அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம். எல்லா குடும்பத்திலையும் நடக்கும். எங்க அத்தா, எங்க அம்மா, எங்க அண்ணன் இப்படிலாம் சொல்லிட்டே இருப்போம். அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, லா துரப்பு வலா துரப்பு அவுலாதக்கும் கமா ரப்பாக்கும் ஆபாஉக்கும். Don't raise your children, அப்படி வளர்க்காதீங்கங்கறாங்க. லிஅன்னஹும் குலிகு மின் ஸமானின் கைரி ஸமானிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா அவங்க பிறந்த காலம் வேற, அந்த பிள்ளைகள் பிறந்திருக்க காலத்துல நம்ம புரிஞ்சுக்கணும். இது டிஜிட்டல் கிட்ஸுங்களாம். இன்னைக்கு டிஜிட்டல் கிட்ஸ் பிறந்து 1 வயசான உடனே மொபைல்ல தள்ளுத. இப்ப நமக்கு இவ்வளவு வளர்ந்த பின்னாடி கூட ஏதாவது பஞ்சாயத்துனா, டேய் இதுல என்னமோ வரமாட்டேங்குதுடா, நான் அப்படிலாம் பசங்களை கூப்பிட்டு கேட்பேன். சார் ஒரே நிமிஷம் சார் டக்குங்கிறான். 1 வயசு தான் ஆகுது, அது இப்படி தள்ளுது. 1.5 வயசு ஆச்சுன்னா யூடியூப் போய் அதே பாட்டை போடுது. இப்ப இந்த பிள்ளைகளை புரிஞ்சு அது வேற லெவல்ல இருக்கு. அந்த பிள்ளைகளுக்கு அது உள்வாங்க தெரியுது, விளங்க தெரியுது. நீங்க இன்னும் உட்காந்து எங்க அத்தா அத்தான்னு சொல்லாதீங்க. அவனுக்கு தோதுவா கொஞ்சம் மாறுங்க, அவனுக்கு தோதுவா கொஞ்சம். சார் ஒரு பையன், ஒரு பெரியவர் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கார். ஒரு பையன் போனவன் பைக்ல வேகமா போறான், அவரை போய் இடிச்சுட்டான். 2 பேரும் கீழே விழுந்துட்டான். இது நடக்குது இல்ல சகஜமா, வேகமா போறான்.
புடிமரண்டு பிடிச்சு நிக்கிறான். எனக்கு இந்த வண்டி 3 லட்சம் ரூபாய்க்கு வாங்கித்தா அப்படிங்கிறான். வாங்கி தந்துட்டு அது அந்த 200 வரையும் ஓடுதான்னு ஓட்டி வேற பாக்குறான். அந்த முள்ளு எங்க அத்தா வந்து 3 லட்சம் ரூபாய் கொடுத்தது கரெக்ட் தானா, இந்த 200 வரையும் போகுதா இல்லையான்னு அந்த ரோட்ல ஓட்டி பாக்குறானே. எங்க அத்தாவை ஏமாத்திட்டாங்களா, அவன் வேற சொல்றான் எங்க அப்பனை ஏமாத்திட்டாங்களே என்னமோ, நான் ஓட்டு. அந்த முள்ளு 200 வரையும் போதோ இல்ல இவன் முள்ளு போயிருது. உண்மையா இல்லையா? அப்படி ஒரு பையன் ஓட்டிட்டு போனா, முன்னாடி ஒரு பெரியவர் போனார், போய் இடிச்சிட்டான். அவர் கீழே விழுந்து கிடக்காரு, இவனுக்கு கீழே விழுந்து கிடக்கான். வேகமா பைக்கை தூக்கிட்டு இந்த பையன் எந்திரிச்சு சட்டக்கிட்டெல்லாம் தட்டி விட்டு எந்திரிச்சு நிக்கிறான். அந்த பெரியவர் அல்லா அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு திரும்பி பாக்குறாரு. பார்த்தா டிப்டாப்பா இருக்கலாம். ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யற பையன் மாதிரி அல்லது காலேஜ்ல படிக்கிற மாதிரி இருக்கான். உடனே இவர் கேட்கிறாரு, தம்பி படிச்சவன் மாதிரி இருக்கிய, இப்படி வந்து என் மேல ஏன்டா மோதுனன்னு கேட்கிறாரு. கேட்கறது நியாயம் தானேங்க. ஏன்னா டிப்டாப்பா ட்ரெஸ் பண்ணிருக்கேன், இன்ஷர்ட் பண்ணிருக்கேன், சட்டை பேண்ட் எல்லாம் போட்டு நல்லா பாக்குறதுக்கு பந்தாவா இருக்கிய, என் மேல எடுக்குதா மோதுனன்னு கேட்ட உடனே அந்த பையன் ஒரு பதில் சொல்றான். சார், அது நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய பதில். அவன் சொல்றான், எங்க சிலபஸ்ல இதெல்லாம் சொல்லி கொடுக்கலங்கிறான். படிச்சவன் மாதிரிக்கே அவன் பதில் சொல்றான், எங்க சிலபஸ்ல காலேஜ்ல இதெல்லாம் இல்ல, போயா அப்படின்ட்டு வண்டி எடுத்துட்டு போறான். இந்த பிள்ளைகள் இப்படி உருவாகிற இந்த சமூகம் இது எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது புரியல, தெரிய மாட்டேங்குது. இந்த பிள்ளைகளை வழிப்படுத்த வேண்டிய கடமை பெற்றோர்களுக்கானது, ஆசிரியர்களுக்கானது, இந்த சமூகத்திற்கானது. ஏதோ ஒண்ணு இழந்துகிட்டே இருக்கும். எல்லாம் இருக்கு, காசு இருக்கு, அறிவு இருக்கு, வீடு இருக்கு, கார் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா ஏதோ ஒண்ணு இல்லை. அது என்ன இல்லை? எதை இந்த சமூகம் தேடுகிறது? எதை நோக்கி இன்றைய இளைஞர்கள் எங்களுக்கு இது கிடைக்கல கிடைக்கலன்னு சொல்றான்? எல்லாம் இருக்கு, நிம்மதி இல்லை, ஒரு நல்ல வாழ்க்கை இல்லை. ஒரு வீட்டுக்குள்ள போனவொன்ன அன்பான பேச்சு இல்லை சார். வீட்டுக்குள்ள போனவொன்ன மனைவி இடத்தில் அன்பான வார்த்தைகள் இல்லை, சலாம் சொல்லி கூப்பிடுற பழக்கம் இல்லை, சண்டை சண்டை. ஏன்டா வீட்டுக்கு போறேங்கண்ணா? அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, 9 மணி வரை இப்படி வெளியே சுத்திக்கிட்டு இருந்துட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு போறதுங்கிறாரு. ஏங்கன்னு கேட்டேன். அந்த முகரக்கிட்ட எவன் பார்ப்பான்? நான் சொன்னேன், அல்லாடா முடிவு பண்ணி உன் வீட்டுக்கு அனுப்பியிருக்கான் அந்த அம்மாவை. திருக்குரான் சொல்லுகிறது, ஒஃபி புயூத்திக்கும் சக்கன, ஒஃபி புயூத்திக்கும் சக்கன. திருக்குரான் அழகாக பேசும். ஒரு நண்பர் இடையில சொன்னாரு, ஹஸ்ரத் பாஸ்போர்ட் வச்சிருக்கீங்களான்னு கேட்டாரு. வச்சிருக்கேன், துபாயெல்லாம் போயிட்டு வந்திருக்கேங்க. உடனே அவர் சொன்னாரு, போன வாரம் சுவிட்சர்லாந்து போயிட்டு வந்தேன். இப்ப இந்த குற்றாலம் கொடைக்கானல் எல்லாம் பிடிக்க மாட்டேங்குது ஹஸ்ரத்துங்க, அதெல்லாம் பழசா போச்சுங்கிறானே. நம்ம ஆளுகளே சொல்றான், சுவிட்சர்லாந்துக்கு கண்டிப்பா ஒரு தடவை போங்க, நான் போயிட்டு வந்தேன் குடும்பத்தோட, எப்படி டிக்கெட் போடுறது, எங்க தங்குறது எல்லாமே நான் சொல்றேன், ஒன்னும் பிரச்சனையே இல்லை. அல்லாஹ்வினுடைய அத்தாட்சியை பார்க்கலாம் ஹஜரத். எப்படி சுவிட்சர்லாந்துல போய் நீங்க போயிருந்தீங்களா, எப்படி இருந்துச்சுன்னு? அங்க ஏன் இருக்குங்க, எங்க பார்த்தாலும் பச்சை பசேர்ந்து. ரயில்ல போனா அவ்வளவு அழகா இருக்காதுங்க. அது ஊரா உலகத்துல பார்க்க வேண்டிய ஒரு இடங்க. நான் சொன்னேன், நீங்க போனது எதுக்குன்னு? கொஞ்ச நாள் போய் நிம்மதியா இறந்துட்டு வரலாம். அல்லாஹ் திருக்குரான்ல சொல்றான், வஃபி புயூத்திக்கும் சக்கனா, நீ தேடுகிற அமைதி உன் இல்லத்தில் இருக்கிறதுங்க. உன் வீட்டுல இருக்கு, அங்க வச்சிருக்கேன் நான். கொஞ்சம் உன் குழந்தைகளை பார், உன் மனைவியை பார், இதெல்லாம் பார்த்து சந்தோஷம் அடைஞ்சன்னா வீட்டுக்குள்ளே நிம்மதி கிடைக்குங்கிறான். ஆனா இன்னைக்கு இந்த உலகம் அப்படி இல்லைங்குது, அது காணா போச்சுங்குது. அந்த நிம்மதி இல்லை. ஏன் இல்லை? ஏன் இல்லை? அந்த நிம்மதி எங்க போச்சு? அதை எங்க போய் தேடுறது? சக்சஸ்ஃபுல் லைஃப், வெற்றியான வாழ்க்கை அப்படின்னா என்ன? திருக்குரான் அழகாக சொல்லித்தரும், அடுத்தவனை தோற்கடிப்பதல்ல வெற்றியான வாழ்க்கை. இன்னைக்கு நமக்கு அதைத்தான் சொல்லித்தரான், பள்ளிக்கூடத்துல இருந்து சொல்லித்தரான். வெற்றினா என்ன? மத்தவனை கீழே போட்டு மிதிக்கணும், நம்ம மேல வந்து நான் ஃபர்ஸ்ட். சின்ன பிள்ளைல இருந்து சொல்றாங்கல்ல, நான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கணும், டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட், ஸ்டேட் ஃபர்ஸ்ட், எல்லாத்தையும் நான் தான் முதல்ல இருக்கணும். ஏத்துறான், கீழே கொடுத்துக்கிட்டே இருக்கான். மத்தவனெல்லாம் ஏதாவது செஞ்சாவது நான் முதல்ல வந்துடணும் சார். ஆனா இதுக்கு நேர் மாற்றமான ஒன்றை இஸ்லாம் சொல்லுகிறது. சக்சஸ்ஃபுல் லைஃப்னா என்ன தெரியுமா சார்? நான் அடிக்கடி போற இடங்கள்ல சொல்றது, ஒரு கோல் செட் பண்ணிக்கிறான், அதை நோக்கி ஓடுறான், போய் அந்த இடத்தை அடைஞ்ச உடனே அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியல, அப்படி நிக்கிறான். 2 லட்சம் ரூபாய் மாச சம்பளம், வாசல்ல BMW கார் நிக்குது, 5000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு இருக்கு, எல்லாம் கிடைச்சிருச்சு. அங்க போய் நின்ட்டான், என்ன செய்யறதுன்னு தெரியல. 30 வயசுல வாழ்க்கை சுத்தமா ஒண்ணு இல்லாம போகுது. அப்புறம் கேக்குறான், நான் ஏன் இருக்கணும், செத்து போயிருக்காங்கிறானே. நல்லா விளங்கிக்குங்க, முடிஞ்சு போச்சு, எல்லாம் கிடைச்சிருச்சு, காரு கிடைச்சிருச்சு, வசதி கிடைச்சிருச்சு, வீடு கிடைச்சிருச்சு, புள்ள கிடைச்சிருச்சு, லட்ச லட்சமா காசுகள் கிடைச்சிருச்சு. அப்புறம் நான் ஏன் இருக்கணும்? இனி எனக்கு ஒண்ணுமே இல்லை, செத்து போயிருட்டாங்கிறான். பெருமானார் சொல்லுவாங்க,
கடைசி நேரத்தில் இந்த உலகத்தை விட்டு நாம் பிரிகிறது வரை இந்த உலகத்தை அனுபவிக்கணும். எப்ப மௌத்தா போறோமோ அது வரையும் இந்த உலகத்தை அனுபவிக்கிறது தான் இந்த உலகத்திலே அல்லாஹ் நம்மை கொண்டு வந்ததற்கான அடையாளம். ஒரு மனுஷன் ரூஹு பிரிகிற வரையும் எல்லாத்தையும் அனுபவிக்கணும். அழகாக பெருமானார் சொல்லுவார்கள், லா யமூதன்ன அஹதுக்கும் லா யமூதன்ன அஹதுக்கும் இல்லா வஹுவ யுஹ்சினு ஸன்ன பில்லாஹ். உங்கள் மரணம் எப்படி தெரியுமா நிகழணும்? நீங்க எப்படி பிறந்தீங்க உங்களுக்கு தெரியாது. ஏதோ வந்துட்டீங்க உலகத்துல, எப்படி வந்தீங்க தெரியாது. ஆனால் யூ கேன் டிசைன் யுவர் டெத். பெருமானார் சொல்லுகிறார்கள், உங்கள் மரணத்தை நீங்கள் நிர்ணயிக்க முடியும். உங்கள் மரணத்தை நீங்கள் நிர்ணயிக்க முடியும். எப்படி நிர்ணயிப்பது? என் மரணம் வெற்றியோடு நிகழ வேண்டும். நான் இறக்கிற போது அது ஒரு கொண்டாட்டமாக இருக்க வேண்டும். என்னுடைய இறப்பு இந்த உலகத்தில் ஒரு கொண்டாட்டமாக இருக்க வேண்டும். நான் போகிற போது பெருமானார் சொல்லுவார்கள், என் காலடியில் என் மனைவி நிற்க வேண்டும், எனக்கு சைட்ல என் பிள்ளைகள் நிக்கணும், எல்லாரும் என்னை சுத்தி என் பேரன் பேத்தி எல்லாரும் நிக்கிற நேரத்துல நான் சொல்லணும், எனக்கு ஒரு நேர தொழுகைகள் கூட கவா இல்லை, நான் எந்த கடனையும் உங்கள் மீது ஏற்றவில்லை, நான் எல்லா பணிகளையும் முடித்து விட்டேன், இப்ப மௌத்தாயிருவேன், நான் போயிட்டு வரட்டுமா, உங்களை சொர்க்கத்துல சந்திக்கிறேன்னு சொல்லணும். நாங்க ரசூலுல்லாஹ் சொல்லணும். நாங்க இதை ஒரு இடத்துல சொன்னோன்னு ஒருத்தர் சொன்னார், இப்படிலாம் நடக்குமா ஜெகத்து, அப்படிலாம் எவனாவது சொல்லிட்டு போக முடியுமா? இப்ப எப்படி சார் நடக்குது? ஐசியூக்குள்ள அத்தா படுத்திருக்காரு, வெளிய மகன் வேர்வையோட நின்றுகிட்டு இருக்கான். 2 பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியுமா? மதுரையில போய் ஆஸ்பத்திரியில பாருங்க, உள்ள ஐசியூல அத்தா படுத்து கிடக்காரு, கீங் கீங் கீன்னு சத்தம் அடிச்சுக்கிட்டே இருக்கு, அந்த இது கெட்டிக்கிறது, பிபி மிஷின் எல்லாம் கத்திக்கிட்டே இருக்கு, ஆர்ட் பாக்குறது எல்லாம் கத்திக்கிட்டே இருக்கு. அத்தா அங்கது மகன் இங்க இருந்து பாக்குறான், எப்படா போவேங்கிறான், நீ எப்பயா போவ, இந்த சொத்து பூரா நமக்கு வரும். அத்தா அங்கிருந்து அவனையே பாக்குறாரு, அந்த ஓட்டையில, கண்ணாடி ஓட்டையில எப்படி மெதுவா பாக்குறாரு, டே எப்படியாவது என்ன கூட்டு போயிடுறா வீட்டுக்குங்கிறாரு. சொல்றது விளங்குதா? என்ன கூட்டு போயிடுறா வீட்டுக்கு, அதாபு தாங்க முடியலங்கிறாரு. பெருமானார் சொன்னார்கள், அப்படி ஒரு மரணம் அல்லன்னாங்க, அப்படி ஒரு மரணம் அல்ல. அந்த மரணம் எப்படி நிகழணும்? பெருமானார் சொல்லுகிறார்கள், லா யமூதன்ன அஹதுக்கும் இல்லா வஹுவ யுஹ்சினு ஸன்ன பில்லாஹ். மரணிக்கிற நேரத்தில் இறைவனை முழுமையாக பொருந்தி கொண்டு, அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தை மனதில் வைத்துக் கொண்டு, ரப்பே உன்னை சந்திக்க நான் வர்றேன், இந்த உலகத்தில் என்னை அழகாக வாழ வைத்தாய், அருமையா வாழ வச்ச, எல்லாம் தந்த, நீ தராதது என்ன? எல்லாவற்றையும் தந்தாய், கடைசி நேர உணவு வரை நீ எனக்கு தந்திருக்கிறாய். சகோதரர்களை, இடையில ஒரு ஊர்ல சொன்னேன், ஒவ்வொரு மூமினுக்கும் அவனுடைய மரணம் இறப்பதற்கு முன்னே அறிவிக்கப்படும். நம்ம எப்ப மௌத்தா போறோமோ நமக்கு செய்தி வந்துடும், நான் அசர்ல இருக்க மாட்டேன் தெரிஞ்சிடும். இது ரசூல்லாவே சொல்றாங்க. உடனே நான் பேசி முடிச்சுட்டு இறங்கணும்னு ஒருத்தர் வந்து சொன்னாரு, என்ன புது கதையா இருக்கு, ரசூல்லா இதுவரையும் சொல்லியிருக்காளா அப்படின்னு கேட்டார். இத ஒரு ஆள் சொல்லணும் அப்படின்னா நபி தானே சொல்லணும், சொல்லிருக்காங்க. நான் சொன்னேன், 1 வருஷத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு ரசூல்லா, ஆனா எல்லார்ட்டையும் சொல்லல, யாரோடு அதை தாங்க முடியுமோ அவங்கள்ட்ட மட்டும் சொன்னாங்க. சில சஹாபாக்களை கூப்பிட்டு சொன்னாங்க, நீங்க இந்த ஊருக்கு போயிட்டு வாங்க, நீங்க வரும்போது என்னுடைய கபரை கடந்து போவீங்கன்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இருக்க மாட்டேன்னு அர்த்தம். நபி சொல்லிட்டாங்க. அவரு ஓட அழுகுறாரு அந்த சஹாபி. ஆம்சல்லாசன் நெஞ்சில தடை விட்டு போயிட்டு வாங்கத்தா, போயிட்டார். திரும்ப வரும்போது கபர்ல வந்து நின்று அழுகுறாரு. ஆனா சில சஹாபாக்கள்கிட்ட ரசூல்லா சொல்லல. ஏன்? தாங்க மாட்டாங்க. உயிரையே வச்சிருந்தாங்க, ரசூல்லா மேல உயிரையே வச்சிருந்தாங்க. சொல்லப்படுகிறது, இந்த முன்னால மட்டும் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மரணத்தை இப்படி அறிவிக்காமல் இருந்தார், அன்னைக்கு ஆயிரக்கணக்கான சஹாபாக்கள் பெருமானாருடைய இறப்பென்று இறந்து போயிருப்பார்கள், செத்துமன். ஏன் சார் 1400 வருஷம் கழிச்சு எங்க நபி மேல லேசா ஒரு செய்தி எவனா சொன்னா நமக்கு தாங்க முடியுதா? மனசு அப்படியே துடி துடிச்சு போயிடுறோம்ல, துடி துடிச்சு போறோம்ல. எங்க ரசூல்லா எப்படிடா சொல்லுவ நீ அப்படின்னு கேட்கிறோம்ல. இது என்ன முஹப்பத்? நம் தாயை தாண்டி, நம் தகப்பனை தாண்டி, நம்முடைய ஆசிரியர்களை எல்லாத்தையும் தாண்டி ஒரு முஹப்பத் வச்சிருக்கோம் ரசூல்லா மேல. அல்லாஹ் சொல்றான், வைங்கங்கிறான், வைங்கங்கிறான். அப்படி ஒரு முஹப்பத் இருக்கணுங்கிறான். ஏன் தெரியுமா? நாளை அந்த முஹப்பத்தை கொண்டுதான் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை பார்த்த உடனே கூப்பிடுவாங்க, எத்தா அப்துல் ரஹ்மான் இங்க வாட்டாம்பாங்க. உங்களுடைய பெயர் பெருமானாருக்கு தெரியும், அவங்க கூப்பிட்டு யாரெல்லாம் இவரை பொருந்திக்கன்னு சொல்லாதான் அல்லாஹ் பொருந்தி கொள்ளுவான். எல்லாம் விளங்கணும். எங்க நபியினுடைய ஷஃபாஅத் இல்லாமல் ஒருவர் கூட சுவனத்திற்குள்ளே நுழைய முடியாது, ஒரு ஆள் கூட போக முடியாது.
நபி ஒவ்வொருத்தரையும் பார்க்கணும், பேரை சொல்லி கூப்பிடணும். அல்ல உள்ள விடுறான்னா மட்டும்தான் விடுவான். அது ஆணோ பெண்ணோ. நம்மளா நம்முடைய அமல்களை வச்சு நம்ம இபாதத்தை வச்சு எல்லாம் போயிட முடியாது. பெருமானாருடைய ஷஃபாஅத் அன்றைக்கு தேவை. அப்ப அதுக்கு தேவையாக இருக்கிறது இந்த முஹப்பத் தான். இன்னைக்கு வச்சிருக்கோம்ல, நான் அடிக்கடி சொல்றது ஒண்ணு வழக்கம். ஒரு தகப்பனார் துபாயில நடந்த செய்தி, ஒரு அப்பா தன் பையனை கூட்டிட்டு ஷாப்பிங் போறாரு. நான் நிறைய இடங்கள்ல இதை சொல்லியிருக்கேன், நான் பார்த்தது. அதனால துபாயில ஷாப்பிங் அப்படிங்கிறது அது ஒரு ஸ்டைலானது, அது ஒரு ஜாலியானது. என்ன கடை அவ்வளவு பெருசு இருக்கும், பெரிய மால், சூப்பர் மார்க்கெட், பெரிய மால் இருக்கும். சாயங்காலம் அசர தொழுதுட்டு இப்படி கிளம்புனாங்க அப்படின்னு சொன்னா 11 மணிக்கு தான் திரும்பி வருவாங்க. ஷாப்பிங் முடிச்சுட்டு வரும்போது அப்படியே ஒரு வண்டி எடுத்துக்கிட்டு அப்படியே ஜாலியா இந்த சைட்ல வீட்டுக்காரம்மா, என் பிள்ளைகள் அல்ல ஒரு பிள்ளைய தூக்கி அந்த வண்டிக்குள்ள போட்டுக்கிட்டு இப்படி தள்ளிக்கிட்டே போவேன். ஒவ்வொரு செக்ஷனா வரும். முதல்ல போனோட சாக்லேட் செக்ஷன், அந்த செக்ஷன், இது பூரா இருக்கு. கடைசியா அந்த வெளியே வர்ற இடத்துல கறியும் மீனும் கடைசியா வச்சிருப்பான். கறியும் மீனும் கடைசியா இருக்கும். இப்படியே வண்டியை தள்ளிட்டு போய் எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு 11 மணிக்கு வீட்டுக்கு வருவாங்க. அது ஒரு டாஸ்கா பண்ணுவாங்க. அப்படி ஒரு ஃபேமிலியோட அப்படி போறது அப்படிங்கிறதே சும்மா ஜாலியா இருக்கும். ஆனா நம்ம இங்கிருந்து தமிழ்நாட்டுல இருந்து போன ஒரு ஊரு, அந்த ஊர் பேரை சொல்ல மாட்டேன், அடர்த்தியா முஸ்லீம்கள் வாழ்ற ஊரு. அந்த ஊர்க்காரன் என்ன செய்வான்னா, நேர வண்டியை தள்ளிட்டு போய் மீனை முதல்ல வாங்கிக்குவான். அவன் மீனை கடைசியில வச்சிருக்கிறது எதுக்குன்னா, எல்லாம் வாங்கிட்டு அப்படியே வெளியே போயிடணும், உள்ள வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி சென்ட்ரலைஸ்டு ஏசி போட்டிருப்பான். இவன் என்ன செய்வான், முதல்ல மீன் தீந்து போயிடும்னு மீனை வாங்கி உள்ள போட்டுக்கிட்டு அப்புறமா வண்டியை தள்ளிக்கிட்டு வருவான் பாருங்களேன். இது சென்ட்ரல் ஏசி. இங்கிருந்து அந்த மீன் நாத்தத்தை இழுத்து அங்கிட்டு கொடுக்கும். அந்த 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 சூப்பர் மார்க்கெட்டே மணக்கும் மீன். நாங்கெல்லாம் உள்ள போனோடனே கண்டுபிடிச்சிருவோம், நம்மால் எவனோ வந்துட்டான், அந்த ஊருக்காரன் வந்துட்டான் ஆளு. ஏன்னா முதல்ல மீனை வாங்கிட்டு காலியா போயிருமே, மீன் திங்கலன்னா நம்மள எங்க போய் சேர்க்கறது. சரி அப்படி வாப்பா தள்ளிக்கிட்டு போறாரு. ஒரு பையன் சாக்லேட் கேட்கறான், அந்த சாக்லேட் எடுத்து பாக்குறாரு. பார்த்துட்டு அப்புறம் திரும்பி வாங்கி பார்த்துட்டு சொல்றாரு, தம்பி இதுல ஏதோ ஒரு கொழுப்பு கலந்துருக்க மாதிரி இருக்கு, என்ன வேற மாதிரி இருக்கு, இது வேண்டாம், நம்ம சாப்பிடக்கூடாதுப்பா அப்படின்னு அப்பா சொல்றாரு. வச்சுட்டாரு. அந்த பிளம் இவ்வளவு பெருசு, ஒரு 5வது 6வது படிக்கிறது அது. இப்போ சரின்ட்டு பேசாம போகுது. இதை பார்த்துக்கிட்டே ஒருத்தன் நிக்கிறான். பின்னாடி கூப்பிட்டு கேட்கறான், ஏன் உங்க அப்பா சாக்லேட் வாங்கி கொடுத்துட்டு திரும்ப வேணான்ட்டாரு அப்படின்னு. ஆமா வேணான்ட்டாரு. நான் வாங்கி தரட்டா? வேண்டாம் எனக்கு. இவர் கேட்கிறாரு, ஏன்? இல்ல எங்க ரசூல்லா சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பையன் சொல்றான், சார் 6 வயசு பையன் சொல்றான், எங்க நபி சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. உடனே அவன் கேட்கறான், என்னடா சாப்பிடக்கூடாது? இல்ல எங்களுக்கு அது கூடாது. இல்லையா, நான் வாங்கி தரேன் உங்க அப்பா. இனி எங்க அப்பா வாங்கி தந்தாலும் கூட நான் சாப்பிட மாட்டேங்கிறான். அந்த பையன் சொல்றான், இப்ப அது கூடாதுன்னு சொல்லிட்டார்ல, இனி எங்க அப்பனே சேர்ந்து இதை வாங்கி கொடுத்து இதை தின்றனால திங்க மாட்டேன். அப்ப உங்க நபி யாருன்னு கேட்கறான். உடனே அந்த பையன் சொல்றான், அவங்க இறந்து போயிட்டாங்க, அவங்க ரொம்ப பழைய ஆளு இறந்து போயிட்டாங்க. எவ்வளவு வருஷம்? 1000 வருஷம் ஆச்சுங்க. இந்த ஆளுக்கு ஒண்ணுமே புரியல. இந்த பையன் நல்ல பையன் தானா, திடீர்னு 1000 வருஷங்கிறான், நபி செத்து போயிட்டாருங்கிறான், திங்க கூடாதுங்கிறான். உடனே அப்பாட்ட கேட்கிறாரு, என்னையா பஞ்சாயத்து? அப்ப அவர் சொல்றாரு, இல்ல அதுல ஒரு கொழுப்பு கலந்துருக்கு, நாங்க சாப்பிடக்கூடாது. யாரு சொன்னா? எங்க நபி சொன்னாங்க. இப்ப இவன் பையன் யாரு கொடுத்தாலும் வாங்கி தர மாட்டான், சாப்பிட மாட்டானா? சாப்பிட மாட்டான். ஏன் வித்தியாசமா இருக்கீங்க, இது என்ன இது அப்படின்னு கேட்கறான். அப்பதான் அவர் கூப்பிட்டு அவனுக்கு குர்ஆன் ஹதீஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாரு. இதுதான் எங்க நபி. சரி, இந்த முகப்பத்து இருக்கு பாருங்க, தந்தையை தாண்டி, அம்மாவை தாண்டி. அந்த தந்தை திரும்ப சொன்னா கூட ஒரு முஸ்லிம் கேட்கவே மாட்டான். இந்த வச்சிருக்கான் பாருங்க முகப்பத், எல்லாத்தையும் ஈடு கொடுக்க முடியாத எங்க நபி சொன்னாங்க, இன்றைக்கு நான் அதை செய்யறேங்கிறான் பாருங்க. அங்கதான் ஒரு மூமின் நிக்கிறான் என்கிற அந்த ஆள் கடைசியில இஸ்லாத்துக்கே வந்துட்டான். வித்தியாசம் என்ன, எப்படி இருக்கீங்க? அவர் மேல இவ்வளவு பெரிய லவ்வா, இவ்வளவு பெரிய காதலா? ஒவ்வொரு மனிதனும் பெருமானார் சொல்லுவார்கள், நீங்கள் லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வலதிஹி வ வாலிதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்களிலே ஒருவருடைய ஈமான் எப்போது தெரியுமா பரிபூரணமாக ஆகும்? உங்கள் தந்தையை விட, தாயை விட, இந்த உலக மக்களை விட நான் உங்கள் உள்ளத்தில் குடிகொண்டிருக்க வேண்டும். நான் குடிகொண்டிருக்கணும். அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான், நபியு அவுலா பில் முஃமினீன மின். உங்க உயிரை விட உங்க நபி உங்களுக்கு நெருக்கங்கிறான். அல்லாஹ் உங்க உயிரை விட. அல்லாஹ் அக்பர். இது என் வார்த்தை இல்ல, இட்ஸ் நாட் மை வேர்ட், இட்ஸ் தி வேர்ட் ஆஃப் அல்லாஹ். அல்லாஹ் சொல்றான், உங்க உயிரை விட உங்க நபி உங்களுக்கு. அதனாலதான் சார் இந்த பிரியம் நமக்கு தரப்பட்டிருக்கு, இந்த ரசூலுடைய பிரியம், அந்த வழிகாட்டுதல். சரி, உலகத்துல வெற்றி அடையணும்னா என்னதான் பாதுகாப்ப? ஒருத்தன் கூட போட்டியும் போடக்கூடாது. அப்ப வெற்றி அடையும்னா என்ன? இவங்க இந்த இன்னைக்கு தலைப்பு கொடுத்திருக்காங்க,
இறை நெருக்கம் பெறுவோம், ஈடேற்றம் அடைவோம். எந்த இறை நெருக்கத்தை பெற்று எப்படி ஈடேற்றம் அடைகிறது? சகோதரர்களே, நமக்கு அல்லாஹும் அல்லாஹுவினுடைய தூதரும் அழகான வழியை காட்டி தந்திருக்கிறார்கள். காட்டினது மட்டுமல்ல, நாம் மரணம் வரை எப்படி சந்தோஷமாக வாழ்வதுன்னு நமக்கு வழி சொல்லி தந்திருக்காங்க. நான் மேல படித்த ஆயத்துல இறைவன் திருக்குறான்ல சொல்றான், வஃஅலுல் கைர லஅல்லகும் துஃப்லிஹூன். ஒரு முஸ்லிம் எங்க இருந்தாலும் நற்செயல்களை செய்து கொண்டே இருப்பார். வஃஅலுல் கைர், நல்ல காரியங்கள், தான தர்மம் செய்வாரு, நல்ல வார்த்தைகளை சொல்லுவாரு. யாராவது வந்தா நல்ல வார்த்தைகளை சொல்லுவாரு. ஒரு மூமினுடைய குணம். ஒரு காலம் வரையும் அப்படி இருந்தாங்க. அல்லாஹ் கண்ணியமாக வச்சிருந்தான். ஒரு பஸ்ல போனா, பாய் நிக்கிறாரா அப்படின்னு ஒருத்தர் எந்திரிச்சு, நீங்க உட்காந்துங்க பாய் அப்படின்னு சொல்லுவான். அந்த தோற்றமும் அந்த சொல்லும் அந்த செயலும் அப்படி காட்டித் தரும். நல்லதைத்தான் சொல்லுவார். ஒரு மூமின் வேற எந்த பேச்சையும் பேச மாட்டார். பெருமானார் சொல்லுவார்கள், அழகாக சொல்லுவார்கள், மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யகுல் கைரா. இந்த ஹதீஸை படிக்கும் போதெல்லாம் நான் சந்தோஷப்படுவேன். பெருமானார் சொன்னாங்க, எவன் அல்லாஹுவையும் அல்லாஹுவினுடைய தூதரையும் நம்பி இருக்கிறானோ, கியாமத்தை நம்பி இருக்கிறானோ, அவன் நல்லதையே பேசட்டும். யாராவது வந்து ஏதாவது சொல்றாங்க, சிறப்பா செய்யுங்க. ஒரு பையன் வந்து எக்ஸாம் எழுத போறேன் ஐஏஎஸ்க்குன்னு சொல்றான், நல்லா எழுது தம்பி, நீ தான் ஃபர்ஸ்ட் வருவ. ஒருத்தர் வந்து கடை வைக்க போறேன்னு சொல்றாரு, இந்த மாதிரி கடை வைக்க போறேன், சூப்பரா செய்யுங்க, அல்லாஹ் உங்களுக்கு பறக்க செய்வான். இப்படி சொன்னா எப்படி இருக்கும்? கடை வைக்க போறேன்னு ஒருத்தர் வந்து சொல்றாரு, சொன்னோன்னே நீ சரி விளங்கும்டா அப்படின்னா அவன் என்ன செய்வான்? கிறுக்கு பை, இவன்கிட்ட போய் சொன்னேன் பாரு. ஒருத்தன் படிக்கிறதுக்கு வந்து சொல்றான், 10வது பரீட்சை எழுத போறேன் துவா செய்யுங்க. ஆமா, படிச்சவன் எல்லாம் கழிச்சான், நீ என்னத்த நீ படிச்சு போட அப்படின்னா அந்த பையனே சொல்லுவான், தூசாயா நீ அவன் கேட்பான். இல்லைன்னா மனசுலனாலும் நினைச்சுக்குவான், கேட்க முடியாட்டியும் கூட மனசுல நினைச்சுக்குவான். இந்த ஆள்கிட்ட வந்து சொன்னேன் பாரு, ஒரு பையன் பக்கத்துல வரமாட்டான். சும்மனாலும் சொல்லணும், சும்மனால் நல்லா செஞ்சு தருவான். பெருமானார் சொல்லுகிறார்கள், உங்கள் வார்த்தைகள் பதிவு செய்யப்படும், வார்த்தைகள் பதிவு செய்யப்படும். நல்ல வார்த்தையை பேசிக்கிட்டே இருங்க. பான் சொல்ல போறாங்களோ? அது மாங்கா. நீங்கள் அல்லாஹுவையும் கியாமத் அல்ஹம்துலில்லாஹ். அப்ப நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் நல்ல வார்த்தைகளை பேசுங்கள், பேசினால் நல்லதையே பேசட்டும். அப்படி அவர் பேசினார்னா அவரு அல்லாஹுவையும் கியாமத்தையும் நம்புறாருன்னு அர்த்தம்னாங்க. ஒரு ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஹதீஸ துபாயில ஒரு பள்ளியில பேசுறேன். யார் என்ன பேசினாலும் அவர் நல்லதையே பதில் சொல்லட்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதனால நம்முடைய வார்த்தைகள் நன்றதாக இருக்கட்டும். பி அவேர், பி கேர் ஆஃப் யுவர் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிச்சுட்டு வந்து செப்பல் போடுறேன். அப்போ ஒருத்தர் வேகமா ஓடியாந்தாரு, அஜித் ஒரு நிமிஷம் பேசணும் உங்கள்கிட்டன்னாரு. அங்க ஒரு தப்சீர் கிளாஸ் நடந்துகிட்டு இருந்துச்சு. என்னுடைய வாப்பா, என்னுடைய உம்மாவினுடைய துவா, அதுல இதே மாதிரி கூட்டம் வந்திருப்பாங்க. ஒரு 800 பேர் வருவாங்க ரெகுலரா அந்த கிளாஸ், வாரம் வாரம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. செருப்பை போடுறேன், அவர் வேகமா ஓடியாந்து அஜித்னாரு. சொல்லுங்கன்ட்டு இப்படி நடந்துகிட்டே பேசிட்டே போறேன். அவர் சொன்னாரு, அஜித் ஒரு செய்தி உங்கள்கிட்ட கேட்கணும், நீங்க பேசினது இல்லை, சொல்லுங்க அப்படின்னேன். அஜித் போன வாரம் ஒரு பள்ளிக்காக வேண்டி காசு வாங்க வந்திருந்தாங்க, பள்ளியாசலுக்கு நன்கொடைக்காக வேண்டி வந்திருந்தாங்க. அதுக்கு முதல் வாரம் ஒரு ஏழை கொமருக்குன்னு வந்து கேட்டாங்க. என்கிட்ட அப்படி கொடுக்கறதுக்கெல்லாம் காசு இல்லை அஜித், கொடுக்கணும்னு ஆனா மனசு மட்டும் ஆசையா இருக்கு, கொடுக்கறதுக்கு காசு இல்ல, ஏடிஎம் உடைக்கலாமா அப்படின்னு கேட்டான். இப்ப செய்தி விளங்குதா? இப்ப என்ன பேசிட்டு வந்திருக்காரு இவரு? எதை சொன்னாலும் சரி செய்யி, அது அருமை, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும். நாளைக்கு இவரை மாட்டி விட்டுருலாம்ல, ஏடிஎம் உடைச்ச இந்த ஆள் தான் உடைக்க சொன்னான்னு சொல்ல, ஏடிஎம் உடைக்கலாமா, பள்ளியாசலுக்கு கொடுக்கறதுக்கு இது பண்றதுக்கு செய்யலாமான்னு நான் சொன்னேன். டக்குன்னு அல்ல ஒரு அந்த நேரத்துல, உனக்கு அடுத்த வாரம் பதில் இருக்கியா? இந்த ஹதீஸ் இன்னும் முடியல, பாதி துண்டு தான் சொல்லியிருக்கேன், மீதி துண்டு அடுத்த வாரம்ட்டேன். சரின்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் வேற தப்சீருக்கு எல்லாம் பார்த்துட்டு போய் உட்காந்து பேசிட்டே இருக்கேன். இவன் முன்னாடி உட்காந்து அப்படிங்கிறான். இந்த ஆளு வந்து ஃபர்ஸ்ட்ல உட்காந்துக்கிட்டான். இந்த ஆள் பதில் சொன்னேன். நான் சொன்னேன், சொல்றேன் உனக்கு இருக்கு பதில் அப்படின்னு. இருக்கு மட்டும் இல்ல, உனக்கு இருக்கு நல்லா. நான் பாட்டுக்கு பேசி போயிட்டு கடைசியில சொன்னேன், சில பேரு போன வாரம் ஒரு பயான் பண்ணேன், அதுல சொல்லியிருந்தேன், எது யாரு கேட்டாலும் நடக்கட்டும், சிறப்பா நடத்துங்க அப்படின்னு சொல்லணும்னு ரசூலுல்லாஹ் சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சில பேர் நினைக்கலாம் ஏடிஎம் உடைக்கலான்னு, அவன் பேரை சொல்லல, ஏடிஎம் உடைக்கலான்னு கூட சில பேர் நினைக்கலாம். ஆனா அவனுக்கு மீதி துண்டையும் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அந்த ஹதீஸை இந்த வாரம் சேர்த்து சொல்லி 2 சொன்னேன்.
மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி ஃபல்யகுல் கைரன். ஏடிஎம் உடைக்கலான்னு எவனாவது வந்து கேட்டா ஃபல் யஸ்முத், அதுக்கு பதில் சொல்லாதே நாங்க. ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? அதுக்கு போய் பரக்கத்து செய்வானாங்கன்னு சொல்லிடாதீங்க. உலகத்துல அப்படியும் கேட்கிறவன் இருப்பான். அந்த மாதிரி ஆள் வந்து அவனோட பேசாது, எந்திரிச்சு ஓடிட்டான் அந்த ஆளு. இந்த ரசூலுல்லாவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும் போலுக்கு, ஏற்கனவே பூராத்தையும் சொல்லி கொடுத்துட்டு தான் போயிருக்கா இந்த ஆலிம் சாக்களுக்குங்க. நல்லதை பேசட்டும், நல்ல செயல்களை செய்யுங்கள், அதனுடைய ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு உண்டு, நீங்கள் வெற்றியாளர்களாக இந்த உலகத்தில் மரணிப்பீர்கள் என்று அல்லாஹ் சொன்னான். சரி, நல்ல செயல்னா எது சார்? இப்ப அது கேள்வி இருக்குல்ல. நல்லதை செஞ்சா ஈடேற்ற எது நல்ல செயல்? தொழுகிறது, நோன்பு வைக்கிறது, ஜக்காத்து கொடுக்க, அஜி, இது நல்ல செயலா? இதுக்கு பேர்லாம் கடமை. இதை செய்யாட்டி தண்டிக்கப்படுவோம். இதை போய் நம்ம நல்ல செயல், ஒருத்தர் கரெக்டா தொழுதுட்டார், நோன்பு வச்சுட்டார், அது கடமை. தட் இஸ் மேண்டேட்டரி. அது செய்யாவிட்டால் அல்லாஹ் தண்டிப்பான். அதில் நல்ல செயல் இல்ல, அது கடமைகள்ல போய் சேர்ந்துடும். அப்ப நல்ல செயல்னா என்ன? நல்ல செயல்னா என்ன? இஸ்லாம் சில விஷயத்தை வகுத்து தந்திருக்கிறது. சகோதரிகளை, பெரும்பாலான சகோதரிகள் இங்க நிறைய பேர் வந்திருக்காங்க, உங்களுக்காக வேண்டி சொல்லுகிறேன். இஸ்லாம் சில கேட்டகரிய வகுக்குது. இந்த நல்ல செயலையும் கூட சில நேரத்திலே நீங்கள் தவறாக ஆக்கி விடுவீர்கள். தவறான செயல்கள் கூட சில நேரத்தில் நல்லதாக அமைந்து விடும் அப்படின்னு பெருமானார் சொல்லித்தராங்க. அது எப்படி? பெருமானார் சொல்லுகிறார்கள். புகாரி அப்படிங்கக்கூடிய புத்தகம் நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். புகாரி ஷரீஃப் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இஸ்லாத்தினுடைய ஷரியத்தினுடைய மொத்த தஹீராவும் அதுல இருக்கு. அதுல ஹதீஸ் அவர் கொண்டு வர்றார். அந்த இமாம், அந்த புகாரியினுடைய இமாம், அல்லாஹ் அவர் மீது ரஹ்மத் செய்வானாக, அவருடைய கபரை அல்லாஹ் ஒளிமிகுந்த கபராக ஆக்குவானாக, ஹதீஸா ஒரு ஹதீஸை எழுதுறார். அவர் அந்த ஹதீஸை எழுதுறத பத்தி ஒரு நீண்ட வரலாறு. புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களை பத்தி பேசணும். புது ஆடை அணிவார், முதல்ல குளிப்பார், புத்தாடை அணிவார், நல்ல அத்தர் பூசுவார், 2 ரகாயத்து தொழுதுட்டு, அல்லாஹ் இந்த ஹதீஸை நான் பதிவு செய்ய போறேன், எனக்கு வழிகாட்டுன்னு கேட்பார். இப்படி ஒவ்வொரு ஹதீஸுக்கும் செஞ்சுதான் அந்த புகாரிய முழுசா தொகுத்து இருக்கார். இன்னைக்கு குரானுக்கு பின்னாடி ஒரு புத்தகம் அங்கீகரிக்கப்பட்ட உலகத்தில அது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா அது புகாரி ஷரீஃப் மட்டும்தான். அவ்வளவு பெரிய மக்பூல், அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட புத்தகம். அந்த புத்தகத்தினுடைய முதல் ஹதீஸ்ல அந்த இமாம் ஒரு ஹதீஸை கொண்டு வர்றார். அது என்ன தெரியுமா? நான் ஓதும் போது ஆரம்பத்துல ஹம்து சலாத்துக்கு பின்னாடி அந்த ஹதீஸை படிச்சேன். இன்னமல் அமாலு பின்னியாத், உங்களுடைய செயல்கள் எல்லாம் உங்கள் எண்ணத்தை கொண்டுதான். செயல்கள் செயல்களாக அல்ல, எண்ணத்தை கொண்டுதான் அங்கீகரிக்கப்படுகிறது. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் அந்த செயலுடைய விளைவாக இருக்கும்னு எழுதலாம். இது நீண்ட ஹதீஸ், இது ஒரு நீண்ட செய்தி. ஆனால் நம்முடைய குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படாத ஒரு செய்தி. நம்ம தொழுவோன்னு சொல்றோம், நோம்போய் சொல்றோம், நல்ல செயல் செய்யுங்கிறோம். அதை செய்யும் போது என்ன எண்ணத்தோடு செய்யணும் சொல்லித்தரது இல்ல. யார் சார் சொல்லித்தரா? சஹாபாக்கள் சொல்லுவாங்க, தஅல்லம்னல் குர்ஆன வல் அமல மஅ. நாங்கள் பெருமானாரிடத்திலிருந்து ஒரு ஆயத்தை படிப்போம், அதை எப்படி அமல் செய்யறதுங்கிறத படிப்போம், என்ன நீயத்துல அமல் செய்யறதுங்கிறதையும் படிப்போம். இது இப்படி செய்யும் போது யார சொல்ல, எங்களுக்கு என்ன மனோநிலை வேண்டும், நாங்க என்ன நீயத்து வைக்கணும். இப்ப மகரிப் தொழுதோம், எல்லாரும் தொழுகிற நேரத்துல என்ன நீயத்து வச்சுட்டு தொழுதோம்? யாரெல்லாம் இந்த பரவலான மகரிபுடைய இந்த தொழுகை, இந்த இமாமி பின்தொடர்ந்து ஜமாத்தோடு தொழுகிறேன் அப்படின்னு நெய்யத்து வைக்கிறோம்ல. சாப்பிடும் போது என்ன நீயத்து வச்சோம்? வேற வேற நேரங்கள்ல வீட்டுக்கு சம்பாதிக்கும் போது என்ன நீயத்து வச்சோம்? அதுக்கு நீயத்துகள் உண்டா? திருமணம் முடிக்கும் போது என்ன நீயத்து வச்சோம்? அன்னைக்கு ஒரு மஜ்லிஸ்ல போய் கேட்டேன், திருமணத்துக்குன்னு ஏதாவது ஒரு நீயத்து உண்டா இஸ்லாத்துல? கல்யாணம் முடியும் எப்படி நடக்குது கல்யாணம்? நீ ஞாயிற்றுக்கிழமெல்லாம் வர்ற தெருமுழுக்க கல்யாணம் வச்சிருக்கான், எல்லா கல்யாணமும் நடக்குது. என்ன நீயத்து? கல்யாணத்துக்கு என்னையா நீயத்து? கூடி கூடி சாப்பிடுறமே அந்த மணமகனுக்கும் அந்த மணமகளுக்கும் என்ன சொல்லி தரணும்? நீயத்து இந்த சமூகத்தில் மிக முக்கியமானது. ஒரு பரவான தொழுகையை இன்னொருவருக்கு காட்டுகிறேன் என்று தொழுதால் அந்த தொழுகை பாழா போயிரும் நாங்க ரசூலுல்லாஹ். தொழுகை பரவானதுதான், தொழுகை அற்புதமானதுதான், இன்னொருத்தருக்கு காட்டுறேன். மன் ஸல்லா யுராஇ ஃபகத் அஷ்ரக், பெருமானார் சொல்லுகிறார்கள், இவனுக்கு காட்டணுங்கிறதுக்காக வேண்டி நீ தொழுதியா, ஃபகத் அஷ்ரக, அவன் இறைவனுக்கு இணை வைத்து விட்டான் இன்னொருவரைங்கிறாங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை, எவ்வளவு பெரிய வார்த்தை அது. அப்போ நீயத் அப்படிங்கிறது முக்கியமானது இஸ்லாத்துல. மொத்த குரானையும் நம்ம எடுத்து பார்த்தா அமல்களை செய்யும் போது என்ன நீயத்து வைக்கணுங்கிறத அல்லாஹ் வரிசையா நமக்கு சொல்லி தர்றான்.
மனோநிலைகளை குறித்து பேசப்பட வேண்டும். நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லித் தரணும். எதுக்காக வேண்டி சம்பாதிக்கிற சார்? முக்கியமானது, இந்த பிள்ளை எம்பிஏ வரையும் படிச்சிருக்கான். நான் போற கிளாஸ்ல எல்லாம் கேட்கறது, அடே எதுக்கியா சம்பாதிக்கிற? நீ படிச்சு முடிச்சுட்டு சம்பாதிக்க போற, எதுக்கு? என்ன சார் இப்படி கேக்குறீங்க? சாப்பிடுறதுக்கு தான். எதுக்கு சம்பாதிக்க? ஒரு ஜான் வயிறு இல்லாட்ட இந்த உலகத்தில் எல்லாம் திண்டாட்டம்னா இந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தான் சார் இவ்வளவு கஷ்டப்படுறோம். நீயத்தை பெருமானார் சொல்லித் தருகிறார்கள். அந்த நீயத்துல நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னு சொன்னா நம்ம காசு நம்ம வீட்டில இருந்து கொளிக்கும், அப்படியே பொங்கும் காசு. என்னைக்கு முதல் சம்பளம், என் மாணவர்களுக்கு சொல்லுவேன், என்னைக்கு முதல் சம்பளம் கை நீட்டி நீங்கள் வாங்கினீர்களோ மரணம் வரை அந்த செல்வத்தை அல்லாஹ் உங்க கையில அப்படியே வளர்த்து எடுப்பான். காசு இல்லைங்கிற பேச்சு இருக்கவே இருக்காது. உங்களுக்கு செல்வத்தினுடைய வாசல்கள் திறந்து விடப்படும். எப்ப தெரியுமா? நான் ஏன் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கக்கூடிய அந்த எண்ணத்தை பெருமானார் சொல்லி தந்தது மாதிரி நீ செஞ்சன்னா, இல்லைன்னா வறுமையிலே இருப்ப. என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொல்லுவார், எங்க கம்பெனியினுடைய மேனேஜர் அங்க துபாயில இருக்கும்போது, எங்க கம்பெனி மேனேஜர், அவருக்கு 2 ஒய்ஃப், வெளிநாட்டுக்காரரு, ஏதோ ஒரு சிரியனா என்னமோ, 2 ஒய்ஃப். சம்பளம் போட்ட உடனே மறுநாளே 2 பாதி பிரிச்சு எடுத்துருங்களாம் காசை. மேனேஜர் சார் கோட்டு கிட்டலாம் போட்டு ஜம்முன்னு வருவானா அந்த ஆளு, பாதி அதுகளே பிரிச்சு காசை எடுத்துருங்களாம் ஏடிஎம்ல. இவர் உள்ள வந்து உட்காந்துக்கிட்டு காசு இருக்காதான். அந்த டீ கொடுப்பான்ல ஒரு பையன், அவனை கூப்பிட்டுட்டே 10 ரூபா இருந்தா தாடா. யாரு சொல்லுவான், நம்ம ஊர்ல பக்கிரிச்சாவை விட இவன் மோசமான இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனா சம்பளம் 50,000 ரூபா, 50,000 திர்ஹம்ஸ் அந்த ஊருக்காரருக்கு. லட்சக்கணக்கான ரூபால சம்பளம். ஊர் காசுக்கு எப்படியும் ஒரு 15 லட்சம் ரூபா வரும் மாச சம்பளம். 15 லட்சம் இப்ப வந்து 23 ரூபான்னு நினைக்கிறேன் துபாய் காசு. அவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு டீ கொடுக்குறவன்ட்டே 10 ரூபா போடுறாங்களாம். இது வெளியில இருந்து உதாரணம் சொல்றேன், நீங்களுமே பார்க்கலாம். காசு இருக்கும், ஆனா தேவைப்படுற நேரத்துல அது பயன்படாது, இருக்காது. தண்டாடி தடுமாறி நிற்பான். பெருமானார் அதுக்கு வழியை சொல்றாங்க. அந்த நீயத்து எப்படி இருக்கும்? கல்யாணம் முடிக்கும் போது நீயத்து, படிக்கும் போது நீ ஒன்னொன்னையும் சொல்லி தராங்க சார். நீயத்து தான் அசல். பெருமானார் சொல்லுவார்கள், நீயத்துல் முஃமினி கைரும் மின் அமலே, நீயத்துல் அமலுல் முனாஃபிகி கைரும் மின் நீயத்தே, குல்லுன் யஅமலு அலா நீயத்தே. பெருமானார் சொல்லுவார்கள், ஒரு மூமினுடைய நீயத்து இருக்குல்ல, எண்ணம் இருக்குல்ல, அல்லாஹ்வினிடத்திலே அவனுடைய செயலை விட சிறந்தது, செயலை விட சிறந்தது. ஏன் அப்படின்னு கேட்டா, செயல்ல கூட சில நேரத்துல இவன் பார்ப்பான் அவன் பார்ப்பான், அல்லது ஏதாவது ஒரு எண்ணத்தினுடைய கலப்பு இருக்கும், நீயத்துல கலப்பே இருக்காது. ஏன்னா அது உள்ள இருக்குல்ல. அந்த நீயத்து வைக்கிற நேரத்துல யாருக்கும் தெரியாது, இல்ல அல்லாஹுக்கு மட்டும்தானே தெரியும். ஒரு மாணவர் வந்து கேட்டார், ஹஜ்ரத் ஒரு செயலை செஞ்சா 10 நன்மை 100 நன்மை 700 நன்மை வரையும் போகும்னு சொல்றாங்களே, இதெல்லாம் என்ன கணக்குல அல்லாஹ் இப்படி தருவான்? மன் அமில சாலிஹன், அல்லாஹ் திருக்குறான்ல சொல்றான், உங்களிலே ஒரு நல்ல மலை செஞ்சார், மன் ஜாஅ பில் ஹஸனதி ஃபலஹு அஷ்ரு அம்சாலிஹா, ஒருத்தன் ஒரு செயலை செஞ்சா நான் 10 அதுக்கு பரிகாரம் தருகிறேன், நன்மையை தருகிறேன் அல்லாஹ். இந்த 10ன்னா என்ன கணக்குன்னு கேட்டான். என்ன கணக்கு இந்த 10ன்னா என்ன கணக்கு? ஏன் 10? 700 வரையும். இன்னொரு ஹதீஸ்ல வருது, கணக்கிட முடியாத நன்மையை அல்லாஹ் தருவான். இந்த கணக்கிட முடியாத நன்மையை நான் எப்படி அடையிறது அப்படின்னு ஒரு பையன் கேட்கறான். 1க்கு 10 வேணுமா, 700 வேணுமா, கணக்கிட முடியாதது வேணுமா? எனக்கு கணக்கிட முடியாதது வேணும், நான் எப்படி செய்யறது? அப்பதான் நான் அவனுக்கு சொன்னேன், ஒவ்வொரு செயலையும் பெருமானார் ஒரு நீயத்தை சொல்லி கொடுத்திருக்கிறார்கள், அதன்படி நீ செஞ்சா அது பன்மடங்காயிரும். அது இல்லாம நீ சும்மா சாதாரணமா செஞ்சா 1க்கு 10 நன்மை. அல்லாஹ்விடத்துல அதுதான் கூலி. ஒரு செயலை செஞ்சா 10 நன்மை, அல்லாஹ் புறத்திலிருந்து 10ஐ தருவான். அந்த நீயத்தை எப்படி கத்துக்கிறதுன்னு கேட்டான். அதான்ப்பா மெயின். அதை தேடி அடையணும்னு தேடணும். அதை தேடணும். தேடாம நடக்காது. நீயத்துகள் எங்கே குறைபடுகிறதோ அது சொல்லித்தரதே இல்லை சார். வருத்தமான விஷயம். எதையோ சொல்லித்தரோம். ஏன் அப்படின்னு கேட்டா, குர்ஆன் சொல்லும், மனிதன் இருக்கிறானே உடலும் உயிரும் கலந்தவன். சோல் உண்டு உள்ள, அவனுக்கென்று ஒரு மனம் உண்டு. உடலுக்கு பேசுவதை போன்றே குர்ஆன் உள்ளத்துக்கும் பேசும். ரெண்டையும் சேர்த்து தான் அல்லாஹ் பேசுவான். உடல் இப்படின்னா உள்ளம் இப்படி, உடல் இப்படின்னா உள்ளம் இப்படி, மாறி மாறி குர்ஆன் பேசிக்கொண்டே இருக்கும். இது என்னுடைய சப்ஜெக்ட். நான் அங்க திருக்குர்ஆனுக்கு தஃப்சீர் பண்ணிட்டு இருந்தேன். நான் அதுல ஆழமா நான் ரொம்ப அதுல ஒவ்வொரு ஆயத்தையும் எடுத்து பார்த்தா ஜிலேபி மாதிரி இருக்கும் சார். ஒரு 1/2 கிலோ ஜிலேபி சாப்பிடுறது மாதிரி.
அந்த ஆயத்துல உள்ளத்துக்கு அல்லாஹ் அழகா சொல்லுவான். உடல் இப்படி உள்ளம் இப்படி, அப்படி பேசுவான், அப்படி பேசுவான். அது ரெண்டையும் உள்வாங்கினா மட்டும்தான் நம்மளால இருக்க முடியும். ரெண்டாவது, ஒரு முஸ்லிமால மட்டும்தான் அப்படி ஒரு எண்ணத்தை வைக்க முடியும். மத்தவங்களுக்கு இது சம்பந்தமா தெரியாது. ஒரு முஸ்லிம், ஒரு ஹதீஸ்ல பெருமானார் சொல்றாங்க, மன் ஹம்ம பி ஹஸனத்தின் லம் யஅமல்ஹா. ஒருத்தன் ஒரு நன்மையை செய்யணும்னு நினைக்கிறான். சார், இப்ப போறோம், யாராவது நின்னா ஒரு சோறு வாங்கி கொடுப்போம்னு நினைக்கிறார் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு, அல்லது ஒரு 10 ரூபாய் காசு கொடுப்போம்னு நினைக்கிறாரு. லம் யஅமல்ஹா. ஆனா வாய்ப்பு கிடைக்கல. போய் பார்த்தாரு பள்ளியாசல்ல யாரும் இல்ல. 10 ரூபாய் கொடுக்கணும்னு பாக்கெட்ல இருக்கு. இப்படி சில நேரத்துல நடக்கும்ல. நம்மளே யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுக்கலான்னு போவோம், ஆள் இருக்க மாட்டான், திரும்பி வந்துருவோம், பாக்கெட்ல காசு இருக்கும். பெருமானார் சொல்லுகிறார்கள், செஞ்ச நன்மையை அல்லாஹ் எழுதிடுவாங்கிறாங்க. மன் ஹம்ம பி ஹஸனத்தின் லம் யஅமல்ஹா குத்திபத் லஹு ஹஸனா. அவனுக்கு ஒரு நன்மை எழுதப்படும். வமை யஅமல்ஹா, நினைச்சிட்டு செய்யவும் செய்யறான், குத்திபத் லஹு அஷ்ரா, அவனுக்கு 10 நன்மை எழுதப்படும். வாங்கி கொடுத்துட்டான், 10 ரூபாய்க்கு சோறு வாங்கி கொடுத்துட்டான், 100 நன்மை அல்லாஹ் எழுதிடுவான். 10 மடங்கு அப்படி கிடைச்சிடும் நன்மை. திரும்ப பெருமானார் விடல, மீண்டும் சொல்லுகிறார்கள், மன் ஹம்ம பி ஸய்யிஅத்தின், ஒரு பாவத்தை செய்யணும்னு ஒருத்தன் நினைக்கிறான், பாவம் தான், தண்ணி அடிக்கணும்னு நினைக்கிறான், தப்பா ஏதாவது ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறான், லம் யஅமல்ஹா, செய்யல. சார், பாவம் செய்யணும்னு நினைச்சு செய்யாதவனை என்ன செய்யணும்? அல்லாஹ் படுவா, உன்னை என்ன செய்யணும் அப்படி சொல்லணும்ல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, குத்திபத் லஹு ஹஸனா, அவனுக்கு அல்லாஹ் ஒரு நன்மை எழுதும். பாவம் செய்யணும்னு நினைச்சிட்டு செய்யல, நன்மை எழுதப்படுகிறது. மன் அமில பிஹா, எவன் அந்த பாவத்தை செஞ்சானோ, குத்திபத் லஹு வாஹிதா, ஒரு பாவம் தான் எழுதப்படும். ஒரு பாவம் தான் எழுதப்படும். ஒரு பாவம் செஞ்சா 10 பாவம் எழுதப்படாது. வயம்ஹுஹா, திரும்ப பெருமானார் சொல்றாங்க, சில நேரத்துல அல்லாஹ் இறக்கப்பட்டு அழிச்சிடலாம். சரி, போய் என்னுடைய அடியான் அழிய அழிச்சிடலாம் சொல்லிட்டு பெருமா சொல்றாங்க, அல்லாஹ்வினுடைய இந்த செயல்கள்ல ஒரு மனிதன் தானே அழியணும்னு நினைச்சாலும் அழிய முடியாதுங்கிறாங்க. லா யுஹ்லிகுஹா இல்லா ஹாலிக், எவ்வளவு மோசமான, அதாவது ஹதீஸ்ல அதுக்கு விளக்கம் எழுதுகிற பெருமக்கள் சொல்லுகிற போது சொல்றாங்க, எத்தனையோ மனிதர்கள், வைலுன் லிமன் கலபத் ஆஹாதுஹு அஷ்ராத்தே, ஒரு மனுஷனுக்கு 10 நன்மை இருக்கு, ஒரே ஒரு பாவம் செய்யறான், இப்படி 10 பாவம் நன்மைகள் சேர்ந்துகிட்டு இருக்கு, ஒவ்வொரு நன்மையை இந்த 10 வென்றாது. 10களை ஒன்னால் வெல்ல முடியாது. ஒரு மனுஷனுடைய பாவம் எப்படி இருந்தாலும் கம்மியா தான் சார் இருக்கும், அப்படித்தானே? நன்மைகளாக அல்லாஹு தஆலா நிரப்பி வச்சிருக்க, அவனே தர்றான். அது 70 மடங்காக அதிகரிப்பதற்கு காரணம் நல்ல எண்ணம் மட்டுமே, வேற எதுவுமே கிடையாது. அதுதான் கூட்டி விடும். ஆனா ஒரு மனுஷன் தன்னுடைய எண்ணத்தால் நல்ல செயல்களை கூட கெடுத்து விடுவான். அப்துல்லாஹ் இப்னு முபாரக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரியவங்க சொல்றாங்க, ருப்ப சகீரின் கப்பரத்துஹு நிய்யா ருப்ப கபீரின் ஸகரத்துஹு நிய்யா, எத்தனையோ பெரிய பெரிய அமல்கள் அவன் எண்ணத்தால் சுருங்கி போகிறது, சின்னதாயிருது. எத்தனையோ சின்ன செயல்கள் அவன் எண்ணத்தால் விரிந்து போகிறது. அப்ப அங்க மனம்தான் அதுக்கு மெயினா இருந்து வேலையை பார்க்கு. சகோதரர்களே, ஒரே ஒரு செய்தியை சொல்றேன், எப்படி சம்பாதிக்கணும்னு பெருமானார் சொல்லி தராங்க. நீங்க எல்லாம் பெரியவங்களா இருக்கீங்க, அடுத்து சம்பாதிக்கிறதுக்கு தகுதியா அடுத்த பிள்ளைகள் வாலிபர்கள் இருக்காங்க. ஒரு மனுஷன் சம்பாதிக்கும் போது என்ன நியத்துல சம்பாதிக்கணும்? ஹலாலா சம்பாதிக்கணும், அப்படித்தானே? என் சாப்பாடு ஹலாலா இருக்கணும், அது எல்லாரும் சொல்றதுதான். அது இல்ல, அதை தாண்டி ஒண்ணு இருக்கு. பெருமானார் அதை சொல்லி தர்றாங்க, மன் தலபத் துனியா ஹலால இஸ்திஃபாஃபன் அன் மஸ்அல வஸயன் அலா அஹ்லிஹி வதஅத்துஃபன் அலா ஜாரிஹி. பெருமானார் சொல்லுகிறார்கள், உங்கள் சம்பாத்தியம் எப்போது ஹலாலான சம்பாத்தியம் எப்போது பெருகும் அப்படின்னு சொல்றாங்க. எப்ப பெருகும்? அந்த சம்பாத்தியத்தினுடைய நியத் என்ன? பெருமானார் சொல்லுகிறார்கள், மன் தலபத் துனியா ஹலால, எவன் ஒருத்தன் தன்னுடைய ஹலாலான முறையில சம்பாதிக்கிறானோ அந்த நேரத்துல இந்த 3 நியத்து இருக்கணும். 3 நியத்து இருக்கணும்னு பெருமானார் சொல்றாங்க. ஒன்னாவது, இஸ்திஃபாஃபன் அன் மஸ்அலா, நான் யாரிடத்திலும் கையேந்த கூடாது. முதல் எண்ணம், நான் சம்பாதிப்பதனுடைய முதல் நியத், முதல் நோக்கம், யாரிடத்திலும் கையேந்த கூடாது. மரண பந்தம், என் ரிஸ்கை என் ரப்பு தரணும். யாரிடத்திலையும் சொந்த பிள்ளைகிட்ட கூட கையேந்த கூடாது, கேட்க கூடாது.
எனக்கு அதத்தான் இதத்தான் இல்ல, என் மரணம் வரை என் ரப்பு என்னை பாதுகாத்துக் கொள்ளுவான். ஒமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்ல அலல்லாஹி ரிஸ்குஹா. அல்லாஹ் தான் ரிஸ்க தரணும், வேற யாரும் இந்த உலகத்தில் அதை நிரப்பமாக்க முடியாதுன்னு நாங்க குர்ஆன் சொல்லுகிறது. முதல் செய்தி, அல்லாஹ் யாரிடத்திலும் கேட்க கூடாதுங்கிற நோக்கத்துல சம்பாதிக்கணும். ரெண்டாவது பெருமானார் சொல்றாங்க, இஸ்திஃபாஃபன் அன் மஸ்அல வஸாயன் அலா அஹ்லி. நான் சம்பாதிக்கிறது என் மனைவிக்கு, என் மக்களுக்கு. பெருமானார் சொன்னாங்க, திருக்குர்ஆன் சொல்லும், நீங்கள் சம்பாதிப்பதில் மிக அழகானது யாருக்கு தெரியுமா? முதல்ல உங்க தாய் தந்தைக்கு, உங்கள் மனைவிக்கு, உங்கள் குழந்தைகளுக்கு. உங்கள் மனைவியின் வாயில் நீங்கள் ஊட்டுகிற கவலம் இருக்கிறதே, அதுவும் சதக்கான்னாங்க ரசூலுல்லாஹ். அழகிய பொருளால் அவர்களுக்கு ஊட்டுவது. சஅயன் அலா அஹ்லி வதஅத்துஃபன் அலா ஜாரி. மூணாவதாக சொன்னாங்க, பக்கத்து வீட்டுல இருக்கவங்களும் சிரமப்பட்டாங்கன்னா அவங்களுக்கும் கொடுக்கணும்னு நினைக்கணும். இவரு ஹலாலா சம்பாதிக்கிறாரு, இந்த 3 எண்ணத்தையும் வச்சிருக்காரு, 3 நியத். தாய்மார்களை உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் குழந்தைகளை வளர்த்தெடுக்கிற போது, வேலைக்கு அனுப்புகிற போது நீங்க சொல்லி தரணும் இந்த செய்தியை உங்க பிள்ளைகளுக்கு. இந்த எண்ணம் தான் உன்கிட்ட இருக்கணும். மன் தலபத் துனியா ஹலாலா, ஹலாலான முறையில் ரிஸ்கை தேடிவிட்டு இந்த 3 எண்ணத்தையும் வைத்தால் பெருமானார் சொல்லுகிறார்கள், லக்கியல்லாஹ யௌமல் கியாமா வஜ்ஹுஹு மிஸ்லல் கமரி லைலத்தல் பத்ரி. 15வது பக்கம் நிலவை போன்ற அவன் முகம் இருக்கிற நிலையில் அல்லாஹ் அவனை சந்திப்பான் கியாமத்திலே. அவருடைய சம்பாத்தியம் கடைசி வரை, கியாமத்து வரை அவனை வளர்த்து விடுவதாக இருக்கும். அதே திரும்ப சொல்றாங்க ரசூலுல்லாஹ், மன் தலபத் துனியா ஹலாலா, எவன் ஒருத்தன் ஹலாலான முறையில் ரிஸ்கை தேடுகிறானோ, முகாசிரன் முஃபாஹிரன் முராயியன், நிறைய ஆக்கணும் என் காசு அப்படின்னு நினைக்கிறான். முகாசிரன், என் காசு ரொம்ப வரணும், ஹலாலா தேடுறாரு. முஃபாஹிரன், பெருமையோடு, எனக்கு வந்த காசுகள் இவ்வளவு பெரிய பங்களா கட்டிருக்கேன், கார் வாங்கிடுவேன், வெளியே பென்ஸ் கார் நிக்குது, அந்த எண்ணத்தை வெளிப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு. முகாசிரன் முஃபாஹிரன் முராயியன், காட்டுவதற்காக வேண்டி சம்பாதித்தால் லக்கியல்லாஹ யௌமல் கியாமா வஹுவ அலைஹி கத்பான். பெருமானார் சொல்லுகிறார்கள், இறைவனை கோபமான நிலையில் அவர் சந்திப்பார். சகோதரர்களே, முதலாவது செய்தி இருக்கிறதே, நீயத்து சரி செய்யப்பட வேண்டும். நம்முடைய குழந்தைகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்கணும். என்ன நீயத்துல ஒன்னையும் செய்யணும். அந்த செய்வதோடு சேர்த்து பெருமானார் இன்னொரு செய்தியும் சொல்லி தர்றாங்க, அதை வார்த்தைகளாகவும் சொல்லிக் கொடுங்கள். அந்த இப்ப சாப்பிடுற நேரத்துல பிஸ்மில்லா சொல்லி கொடுக்குறோம்ல, பிஸ்மில்லான்னு சாப்பிடுங்கத்தா அப்படின்னா என்ன நடக்கும்? ஒருத்தன் பிஸ்மில்லான்னு சொல்லி சாப்பிடுறான், என்ன நடக்கும்? பெருமானார் சொல்றாங்க, அந்த சாப்பாட்டில் உள்ள விஷத்தன்மை எடுக்கப்படும், நல்ல தன்மை அதிலே கொடுக்கப்படும். செரிமானத்தினுடைய செய்தி அவன் உடம்புக்கு அந்த உணவு ஏத்துக்கும். பிஸ்மில்லாஹ் இருக்கிறதே அது ஒரு கீ, இந்த உலகத்தை துறக்கிற அது சாவி, அது சும்மா இல்லை. ஒவ்வொரு செயலை செய்யும் போதும் அந்த துவாவை பெருமானார் சொல்லித்தராங்க. நீயத்துக்கு தோது ஒரு துவா, இதை செய்யுங்க, இதை செய்யுங்க, இதை செய்யுங்க. துவாக்கள் என்ன செய்யும்? பெருமானார் சொல்லுகிறார்கள், லா துஜிசு ஃபி துவா லிஅன்னஹு லன் யஹலிக அஹதும் மஅ துவா. ஹதீஸ்ல வருகிறது, நீங்கள் துவா கேட்பதில் செழிப்படைந்து விட வேண்டாம். ஏன் தெரியுமா? துவாவோடு ஒருத்தன் என்னைக்கு நாசமா போயிட மாட்டான் நாங்க ரசூலுல்லாஹ். லன் யஹலிக அஹது, ஒரு காலமும் அவன் வீணாகி விட மாட்டான். உங்க பிள்ளைகளுக்கு நீங்க செய்யுங்க, பிள்ளைகளுக்கு சொல்லித்தாருங்கள். துவா இந்த உலகத்துல என்ன செய்யும்? சகோதரர்களை, நான் போற இடத்தெல்லாம் சொல்றது, துவா இந்த உலகத்துல என்ன செய்யும்? கொஞ்ச நாளா கும்பகோணம், என்னுடைய சொந்த ஊர் கும்பகோணத்துல தப்சீர் பண்ணிட்டு இருந்தேன். துபாயில இருந்து வந்து திருச்சியில இருந்து வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதுக்கு கார் எடுத்துட்டு போவேன். என்னுடைய மனைவி மக்கள்லாம் திருச்சியில இருந்தாங்க, என் தாய் ஊர்ல இருந்தாங்க. ஆவூர், கும்பகோணத்துக்கு பக்கத்துல ஒரு சின்ன ஊர். எப்போதும் ரெகுலரா போறது வருது. ஒரு நாள் அப்படி போயிட்டு இருக்கேன், தாராசுரம்னு, இது திருக்கற்காவூர்னு ஒரு ஊர், அந்த ஒரே ரோடு, அது கிராமத்து ரோடு, அந்த வழியா தான் போகணும் திருச்சியில இருந்து மெயின்ல போகும்போது, சாலியமங்கலம். அது திடீர்னு போயிட்டே இருக்கேன், எதிர்த்தாப்புல ஒரு கார் நிக்குது, ஏதோ ஒரு யோசனையில அப்படி பிரேக் அடிச்சேன். அந்த கார் நின்றுகிட்டு இருந்த காரு பின்னாடி போய் பிரேக் அடிச்சேன். அவன் விருத்துன்னு எடுத்துட்டு போயிட்டான், அந்த கார்காரன் வண்டி எடுத்துட்டு போயிட்டான். அப்புறம் தான் பாக்குறேன், பார்த்தா ஒரே கூட்டமா இருக்கு. எனக்கு என்னன்னு புரியல. அது ஜேன்னு இங்கேயும் அங்கேயும் ஆள் நிக்கிறான். கிராமத்து ஊர், ஒத்த ரோடு, திரும்பிலாம் வர முடியாது, போனா அப்படி போகணும். ஆள் நிக்கிறான்னு அப்புறம் கண்ணாடியை பாக்குறேன், பின்னாடி வந்த வண்டி ரொம்ப தூரத்துக்கு முன்னாடியே நிப்பாட்டிட்டாங்க. நான் தெரியாம வேகமா வந்துட்டேன், சரட்டுன்னு அந்த வண்டிக்கு பின்னாடி வந்து நிற்பேன். நேரம் ஆக ஆக பெரும் கூட்டம் அந்த ரோட்ல சேர்ந்துட்டான். அது என்ன, நீ காரை சுத்தி என் கார் மட்டும் நடுவில் நிக்குது, முன்னாடி அங்க தள்ளி நிக்குது, இங்க பெரிய கூட்டம் நிக்குது, ஒரே கரோல்.
கேன்னு கத்திக்கிட்டு இருக்கான். கிராமம் பூரா எல்லாருமே ஷராபு தண்ணியில நிக்கிறான். பெரிய பெரிய பட்டருவா கத்தி இவ்வளவு பெருசு வீசிட்டு நிக்கிறான். ஒருத்தன் வந்து என் கார்ல அடிக்கிறான் டம்முன்னு. யாரா நீ எதுக்கு வந்தேங்கிறான். சுய நினைவுல இல்ல யாருமே. உடனே ஏசி ஓடிக்கிட்டு இருக்கு, வேக்குது உள்ள. வேற என்ன செய்யும்? கண்ணாடியை லேசா இறக்கிக்கிட்டு பக்கத்துல ஒருத்தன் வந்து அவன்கிட்ட கேட்டேன், என்னென்ன நடக்குதுங்கன்னு. ஒண்ணும் இல்ல பாய், கொஞ்சம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு லாரிக்காரன் அந்த ஊர் பையனை அடிச்சுட்டு போயிட்டான். பையன் ஸ்பாட் அவுட், அந்த பாடி கிடக்குன்னு நாங்க எடுக்கல. ஒண்ணு கலெக்டர் வரணும் இல்ல டிஎஸ்பி வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி போராட்டம் நடக்குதுங்கிறான். நான் சொல்றது ஒரு இக்கட்டான சூழல். அடிக்கிறான் அப்படி. ஒண்ணு இல்ல, ஒரு கல்ல தூக்கி கண்ணாடியில எரிஞ்சா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இல்ல என்னமும் நடக்கலாம். அந்த இடம் என்னமும் நடக்கக்கூடிய ஒரு சூழல். முன்னாடி வண்டியில பின்னாடி வண்டியில அங்க நின்னாலும் கூட எல்லாரும் கூட சேர்ந்து நின்னுக்கலாம். அடுத்து தப்சீருக்கு போகணும். மகரிப் அங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு உட்கார்ந்துருப்பாங்களே. இப்படி யோசிச்சுட்டே உட்கார்ந்துருக்கேன். என்ன செய்யறது? இப்ப எங்க உம்மாக்கு போன் போட்டா அழுவாங்க. அப்படித்தானே? இப்ப என் உம்மாட்ட போன் போட்டு நான் டவுட்ல மாட்டிக்கிட்டேன், என்ன சுத்தி எல்லாரும் பட்டருவா கத்தியோட நிக்கிறானா, அல்லா அல்லா என் பிள்ளைய காப்பா அப்படின்னு சொல்லுவோம். என் வீட்டுக்காரிட்ட சொன்னா அவளும் அழுவா. இப்ப என்ன செய்யறது? சகோதரர்களே, ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய உஸ்தாதினுடைய முன்னாடி உட்கார்ந்து நான் படிச்ச ஒரு ஹதீஸ் ஞாபகம் வருது. அந்த நேரத்துல படிச்ச ஒரு ஹதீஸ் ஞாபகத்துக்கு வருது. திடீர்னு மனசுல அல்லாஹ் போடுறான். உடனே அந்த வார்த்தையை சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். அங்க உட்கார்ந்துட்டு அந்த ஹதீஸ்ல அந்த எங்க உஸ்தாத் எனக்கு சொல்லி இந்த செய்தியை சொல்லிக்கிட்டே இருக்கேன். இப்ப பார்த்தா கூட்டம் நிறைய ஜேன்னு கூடிட்டான். காரை சுத்தி நிக்கிறான் கூட்டம். பேசாம உட்கார்ந்துருக்கேன். ஒருத்தன் அருவா வச்சிருக்கான், கத்தி வச்சிருக்கான், சில பேர் அடிக்கிறான், சில பேர் கண்ணாடி பிடிச்சி ஆட்டுறான், எல்லாம் நடக்குது. அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருக்கும் போதே திடீர்னு 2 பேர் வந்து கதவை தட்டினா ஒருத்தன். உடனே கண்ணாடி இறங்கினேன். இறக்குனோடனே அவன் கேட்டான், பாய் உனக்கு அறிவு இருக்கான்னா? இல்லைங்க அப்படின்னு. இல்லைங்க நான் இங்க வந்தேன்னு. இல்லைங்கிறத ஒத்துக்கிட்டல, சரிதான்ட்டான். இல்லைங்கிறத ஒத்துக்கிட்ட, இங்க போய் இப்படி வந்து நிக்கிறிய பாய். பாய் நிலைமை ஒரு மாதிரி இருக்கு. இப்ப என்னமும் நடக்கலாம் இங்க. நாங்க ஒண்ணு செய்யறோம். அந்த குடும்பத்தார அப்படியே தள்ளிட்டு போறேன் நானு. அவன் சொல்றான், சார் அந்த குடும்பத்தார அப்படியே தள்ளிட்டு போறேன். நாங்க 2 பேரும் உன்னை வேகமா கூட்டிட்டு போய் வெளியே விட்டுறோம், நீ போயிடுறியான்னு கேட்டான். நான் அப்படியே அவனை பார்த்தேன். சரிங்க என்ன. உடனே அவன் 2 பேர் அப்படியே அந்த குடும்பத்தார தள்ளிக்கிட்டே போறான். இந்த 2 பேர் என் முன்ன, நவரியா நவரியா, இதே மாதிரி ஒரு பெரிய கூட்டம். நவரியா நவரியா நவரான். கார் போயிட்டே இருக்கு. அந்த குடும்பத்தார் திரும்பி பார்த்துட்டான். அந்த காரை நிப்பாட்டுங்கிறான். கலெக்டர் வர வரையும் நிப்பாட்டு. அதான் நடுவுல மாட்டின காரு. மத்தவன் கூட திரும்பி போயிடுவான். ஏன் நடுவுல நிப்பாட்ட? அவன் சட்டை பண்ணவே இல்லை. அதுல ஏதோ மன்னர் வந்து குதிரையில உட்கார்ந்து போவார்ல, அதே மாதிரி நான் போயிட்டு இருக்கேன். நவரியா நவரியா. கடைசியில வந்து அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே அவன் சொன்னான் என்கிட்ட, பத்திரமா பார்த்து போங்க பாய். இல்ல இப்படி வந்து மாட்டிக்கிட்ட நீ அப்படின்னா. கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து பார்த்தா ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு வண்டி நிக்குது. ஏத்து சைடுல ரோடு, சின்ன ரோடு. 1.5 கிலோமீட்டர் தாண்டி வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு ஒரு செகண்ட் அழுவேன். இன்னைக்கு என்னமோ என்னை இழுத்து போட்டு வெட்டினா கூட, சார் நீ ஏன் சார் வந்தேம்மா, காரை உடைச்சிருந்தா கூட நான் திரும்ப ரிட்டன் போக முடியாது எங்கேயும். என்னமோ நடக்கலாம். ஒரு இக்கட்டான சூழல். அங்க வந்து நின்று 2 சொட்டு கண்ணீர் விட்டுட்டு சொன்னேன், யார சொல்லா, எங்களை நிற்கதியான இந்த இடத்துல எங்களை எப்படி காப்பாத்துனீங்களோ, இன்ஷா அல்லாஹ் நாளை மறுமையில உங்க கையை பிடிச்சுதான் நாங்க சொர்க்கத்துக்கு போவோம். இங்கே எங்களுக்கு காட்டி தரீங்க. நீங்க சொன்ன 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படியே தூக்கிட்டு வரலாம். எதிரிகளினுடைய முதுகில் சுமந்து கொண்டு உங்களை கொண்டு வந்து விடுவாங்கனால நிதர்ஜனமா நாங்க பார்த்துட்டோம் யாரோ சொல்லல அப்படின்ட்டு. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் 4 செலவாத்தை சொல்லிட்டு திரும்ப நான் தப்சீருக்கு போயிட்டேன். இதை வந்து நான் எங்க வீட்டுல அம்மாட்ட கூட ரொம்ப நாள் சொல்லலை. அப்புறம் திரும்ப விடமாட்டாங்க தனியா அப்படிங்கிறதுக்காக வேண்டி யார்ட்டையும் சொல்லாம இருந்தேன். இப்ப ஒரு துண்டு வாசகம் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் எம்பெருமானார் சொல்லியிருந்ததை சொன்ன உடனே இது எப்ப சார் தெரியும்? நேரடியாக அனுபவிக்கணும். நேரடியா அனுபவிக்கணும். இனி என் வாழ்க்கையில எக்காலத்திலும் என்னையும் மாறி அந்த வார்த்தை வரும் அல்லவா? 1000 தடவை அதை பயன்படுத்தி இருக்கேன். 1000 தடவை இந்த எவ்வளவோ பெரிய நிகழ்வுகளில் இருந்து அல்லாஹ் தஆலா என்னை எதிரிகளின் முதுகில் தூக்கி சென்றிருக்கிறான். சகோதரர்களே, இதுக்குதான் துவான்னாங்க நபி. இந்த வார்த்தையை சொன்ன அல்லாஹ் உன்னை அப்படியே இந்த உலகத்தில் இயற்கையை கூட மாற்றி அல்லாஹ் நமக்குரிய சாதனங்களை செய்து தருவான். அப்ப எனக்கு கொடுத்த நேரம் முடிஞ்சுக்கிட்டாரு. அஜர்த்து வேற வந்துட்டா. நானும் உங்களோட சேர்ந்து அஜர்த்து பேச்ச கேட்கணும். நம்ம சின்ன பிள்ளை, இவங்கெல்லாம் எங்க அத்தாவோட கூட்டாளி. இப்ப நான் அஜர்த்து பேசும்போது அதுக்கு ஏதாவது ஒரு பதில் வேற சொல்லுவா. அதனால நானும் உங்களோட சேர்ந்து அஜர்த்து பேச்ச கேட்கறதுக்கு, அஜர்த்து வந்த பின்னாடி அப்படி பேசுவது முறையல்ல. நமக்கு உஸ்தாத் அவங்க. இதுவரையும் அந்த சொன்ன செய்திகளை மனசுல வாங்கிக்கிட்டு நீங்கள்லாம் பின்னல்ல இருந்து ஒரு செய்தி வருது. இது ஒரு ஊர்ல சொல்லிட்டு மேடை விட்டு இறங்கிட்டேன்.
பொம்புளையில இருந்து ஒரு அம்மா எந்திரிச்சு வந்துச்சு, யோ அவர்கிட்ட கேட்டுட்டு விடுங்க அந்த துவாவை, அவர் பாட்டுக்கு திரும்ப என்னைக்கு அவரை கூப்பிட போறீங்கிறானே, இவரை என்னைக்கு கூப்பிட விடு, அதனால இன்னையோட புடிச்சுக்க அப்படிங்கிறான். நீங்க எல்லாம் விரும்புனா சொல்லலாம், இல்லைன்னா அப்புறம் இன்னொரு தடவை கூப்பிடுறேன் இருக்காரு உங்க தெரிஞ்சால யாசின் அஜருக்கு டிக்கெட் போட்டு வச்சுட்டு போறதான்னு கேட்கிறாரு அவரு. இப்பவே டோக்கனு புரியல சொல்றது, சொல்லிடலாமா? நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல இருந்து மக்கால இருந்து மதீனா போயிட்டு இருந்தாங்க. ஹிஜ்ரத்தினுடைய நேரத்துல எத்தனையோ பேரு குடிக்கிறதுக்காக வேண்டி அங்கங்க போனா யாருமே வரல. கடைசியில ஒரு ஆள் மட்டும் வந்துட்டார். அவர் யாருன்னு தெரியுமா? யார் பேரு? சுராக்கா வந்துட்டார். பக்கத்துல வந்துட்டார். அப்ப அபூபக்கர் நாயம் சொல்றாங்க, யார சொல்ல சுராக்கா வந்துட்டார், நம்மளை புடிச்சிடுவார். அப்ப இந்த துவாவை ரசூலுல்லாஹ் ஓதுறாங்க. அவர் பூமி உள்ள வாங்குச்சு, இழுத்துச்சு உள்ள. அவர் கொய்யோ வரேன்னு கத்துறான். யார சொல்லா எங்களை விட சொல்லுங்க, என்ன விட சொல்லுங்க, பிடிக்க மாட்டேன் உங்களை, நான் போயிடுறேன். ரொம்ப சின்ன துவா சார், ரொம்ப பெருசுலாம் இல்ல. சொல்றேன், நான் இதை சொல்றது உங்களுக்கு ஏன் அந்த புரிதல், நான் அனுபவிச்சதை சொல்றேன். இன்னைக்கு எனக்கு அப்படியே ஏன்னா வாழ்வா சாவா நிலையில நின்று சொன்னது அது ரொம்ப பெரிய துவா இல்ல. உங்க குழந்தைகளுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க. பெண்களே, உங்களுக்கான ஆயுதம் அது. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, அத்துஆஉ சிலாஹுல் முஃமின், சிலாஹுல் முஃமின், மூமினுடைய ஒரு கவசம் அது அப்படிமா. பெருமானார் சொன்னாங்க, அந்த துவாவை சொல்லிடுறேன், அல்லாஹும் மக்ஃபினீஹிம் பிமா ஷிஅ்த, அவ்வளவுதான் துவா. அல்லாஹும் மக்ஃபினீஹிம் பிமா ஷிஅ்த, யா அல்லாஹ் இவர்களுடைய விஷயத்தில் எப்படி நீ எனக்கு பாதுகாப்பாக ஆக வேண்டுமோ நீயே போதுமானவன். அந்த வார்த்தை மட்டும்தான். அதனால இதை உங்க அஜர்த்து வாட்ஸ்அப்புக்கு அனுப்பிடுறேன். அதை வேண்டாம், அந்த ஹதீஸோட இன்ஷா அல்லாஹ் வாட்ஸ்அப் தளத்திலையும் அதை போட சொல்றேன். சகோதரர்களே, இந்த உலகத்தில் நாம் வாழுகிற வரை வெற்றியோடும் சுகமாகவும் வாழ்வதற்கான வழியை நம்முடைய ஷரியத்தும் அல்லாஹ்வினுடைய தூதரும் நமக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அந்த வழியில் வாழ்ந்தால், நம் எண்ணங்கள் மாறினால், நம் துவாக்கள் மாறினால், இந்த உலகத்திலே சுகமாக வாழலாம். கபரும் சுகமாகும், மறுமையும் சுகமாகும். அந்த அத்துணையும் அல்லாஹு தஆலா நமக்கும் இந்த ஊருடைய மக்களுக்கும், இங்கே வந்திருக்கிற, இங்கே வராமல் இருக்கிற மற்ற ஊர்கள், இந்த உலகத்தில் உள்ள அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்களுக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. என்னை இங்கே அழைத்து பேச வைத்த நகர ஜமாத்துல் உலமாவினுடைய அவர்களுக்கும், இங்கே இருக்கிற ஊர் தலைவர்கள், பள்ளியினுடைய ஜமாத்தினுடைய பொறுப்புதாரிகள் அத்தனை பேருக்கும் நன்றியை சொல்லி முடிக்கிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.